மகேஸ்வரிமா வணக்கம். திருச்சிற்றம்பலம். 69வது கேள்வியில, இறைவன் உயிரில் கலந்து உயிராய் நிற்பினும் அவன் அவை ஆகான் என்றும் தானாய் வேறு நிற்கும் தன்மை அவனுக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டீர்கள். அவன் அங்ஙனம் வேறாய் நிற்பவன் என்பதை சித்தாந்தம் எவ்வாறு விளக்கி காட்டுகிறது? இப்போ நம்ம படிக்கிற பாடம், நம் தலைவன் என்ன செய்கின்றான், அவனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உயிரிலும் மஸ்கிட்டோவாக இருந்தாலும் சரி, எலிஃபண்டாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உயிரிலும் நன்றாக குறித்து கொள்ளவும், ஒன்றாயும் இருக்கின்றான், உடனாயும் இருக்கின்றான், வேறாயும் இருக்கின்றான். இவ்வளவு தெளிவா எந்த சமயத்திலையும் எந்த கடவுளையும் யாரும் போற்றுவதில்லை, விளக்குவதில்லை. இறைவன் 3 நிலைகளிலே இருந்து நமக்கு அருள் செய்கின்றான். ஒன்று மட்டும் பத்தாது அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம சென்ற வகுப்புல 68வது கேள்வியில இறைவன் ஒன்றாய் இருந்து அருள் செய்கிறான்னு சொல்றீங்களே, உயிரோட அவன் ஒன்றாய்ன்னு நின்னா அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு மாணவர் கேட்டார். இப்போ ஒன்றாய் புரிஞ்சிருச்சு மாணவருக்கு. இப்போ வேறாய் நிற்பான்னு சொல்றீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. மேபி அடுத்த கேள்வியில் என்ன கேட்பாரு, ஒன்றாய் முடிஞ்சிருச்சு, வேறாய் முடிஞ்சிருச்சு, அடுத்து உடனாய் இருப்பான்னு சொல்றீங்களே, அதை சொல்லுங்கன்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன். 70வது அதே தான் கேட்கிறாரு மாணவர். ஏன்னா இந்த 3 நிலைகளிலே இருந்து இறைவன் அருள் செய்கின்றான். இது ஒரு முக்கியமான பாடம் நம்ம சைவ சித்தாந்தத்துல. இறைவன் உயிர்களின் பக்குவத்திற்காக உயிர்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும், இந்த ஆர்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒன்றாயும் முதல்ல சொல்லணும், ஏன்னா அது இருந்தாதான் மற்றதெல்லாம். வேறாயும் உடனாயும்னு சொல்லலாம், ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அப்படின்னு சொல்லலாம். மனம் மெய் மொழி, மனம் மொழி மெய்ன்னு சொல்ற மாதிரி எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் 3 நிலைகளிலே இருந்து அருள் செய்கின்றான். இது ஒரு 3. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இறைவன் உயிர்களுக்கு, சரிய நிலையில் இருக்கின்ற உயிர்களுக்கு அவன் உருவ திருமேனி தாங்கி நின்று உருவமாக இருந்து அருள் செய்வான். இன்னொன்று உருவமாக இருந்து அருள் செய்வான், சிவலிங்க திருமேனி போல. இன்னொன்று அருவமாக இருந்து அருள் செய்வான். மனதில் உணரலாம், கண்ணால் பார்க்க முடியாது. ஆக அருவம், உருவம், உருவம், சாண்ட்விச் அப்படி இருந்து அருள் செய்கின்றான் படித்தோம். அதே மாதிரி இங்கே இறைவன் ஒன்றாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் போட்டிருப்பாங்கல்ல, 1 to 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. திருச்சியிலேருந்து எங்கே போகலாம், திருச்சி டு திண்டுக்கல் 1 to 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஒன்றாயும் வேறாயும் உடனாயும், இதே பஸ் தான் இங்கிருந்து அங்கே வரைக்கும் போகுது. அதுபோல் 1 to 1 பாயிண்ட் டு பாயிண்ட்டுங்கிற மாதிரி 3 நிலைகளில் அருள் செய்கிறான். இந்த கேள்வியில் ஆசிரியர் இந்த வேறாய் நிற்கிறத பற்றி நமக்கு விளக்க போகிறார். ஏன் இறைவன் வேறாய் நிற்கிறான்? கையில துரைசாமி நான் உட்கார்ந்துருக்கேன், இறைவன் என் கூட ஒன்றாய் இருக்கிறான், இறைவன் என் கூட உடனாய் இருக்கிறான். அது அடுத்த கேள்வி, இருந்தாலும் வச்சுக்குவோம். இறைவன் ஒன்றாய் இருக்கிற இறைவன் எதுக்காக வேறாய் இருக்க வேண்டியது இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? ஒன்றாய் இருக்கிறது பத்தாதா அப்படின்னு கேள்வி. அருமையான கேள்வி பாருங்க. தானாக அறியும் சுதந்திர அறிவு உயிருக்கு இல்லை. இது முற்றறிவு, இறைவனுடைய எண்குணத்தில் இருக்குதே, முற்றறிவு நமக்கு கிடையாது. இயற்கை உணர்வினன் நமக்கு கிடையாது. அறிவிக்காமலே அறியும் அந்த அறிவு நமக்கு கிடையாது. ஆக தானாக அறியும் சுதந்திர அறிவு உயிருக்கு இல்லை. யாதொன்றையும் இறைவன் அறிவிக்கவே உயிர் அறியும். நம்ம துன்பப்படும் பொழுது கூட கைலை துரைசாமி, நீ இப்ப படுறது துன்பம் என்று இறைவன் சொன்னால்தான் எனக்கு வலிக்குமே தவிர சொல்லலைன்னா வலிக்காது. இவ்வளவுதான் நம்ம அறிவு. இதுதான் இறைவனுக்கு உயிர்கள் என்றும் அடிமைன்னு சொல்றோம். கரண்ட் இல்லைன்னா எப்படி மற்றதெல்லாம் ஓடாதோ அது போல இறைவன் இல்லைன்னா உயிர் இயங்காது. யாதொன்றையும் இறைவன் அறிவிக்கவே உயிர் அறியும். சாயுச்சிய நிலைக்கு போனாலும் நீ சாயுச்சியத்தை அடைந்து விட்டாய் மகனே, நீ என் மடியில் இருக்கிறாய், என் திருவடி நிலையில் இருக்கிறாய், இனிமே உனக்கு பிறவிகள் இல்லை, உன்னுடைய ஆணவ மூலம் ஒளிந்து விட்டது அப்படின்னு நமக்கு தெரியாது. சிவபெருமான் சொன்னாதான் தெரியும். இதுதான் நம்ம லட்சணம். இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு எல்லாம் தெரியும், சிவனுக்கு தெரியாததெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உயிரின் அறிவை ஆணவம் என்னும் இருட்படலம் இயல்பாகவே மறைத்து நிற்கிறது. அது பார்த்தோம். செம்பில் கழும்பு போலவும், நல்ல நீரை, குளத்து நீரை பாசி மறைத்திருப்பது போலவும், அரிசியை நெல் அந்த உமி மறைத்திருப்பது போலவும் இயல்பாகவே மறைத்து நிற்கிறது. அது நடுவுல மறைக்கல, இயல்பாகவே அனாதியிலேயே மறைத்தே இருந்தது.
அவ்விருளை சிறிது நீக்கி அதன் அறிவை முதலில் விளங்கச் செய்தல் வேண்டும். அதாவது அறியும் தகுதியை முதலில் உயிரின் அறிவில் ஏற்படுத்த வேண்டும். இறைவன் உயிரை சுத்தப்படுத்தல, உயிரோட அறிவையும் சுத்தப்படுத்தல, உயிரோட அறிவின் அறியும் திறனை முதல்ல ஓப்பன் பண்ணி விடுறாரு. அதை ஓப்பன் பண்ணாதான் மற்றதெல்லாம் ஓப்பன் ஆகும். அறியும் திறனை ஓப்பன் பண்ணி விட்டோம். அப்போ உங்களுக்கெல்லாம் எதுக்கு டீச்சர் ட்ரைனிங் எடுக்கிறோம்? டீச்சருங்கிற ஒரு இதை ஓப்பன் பண்ணி விடும். இந்த கிளாஸ்லயே எல்லாம் முடிஞ்சிச்சா? இது ஒண்ணுதான் உலகத்துல சைவ சித்தாந்த நூலா? இல்லையே. 14 சாத்திர நூல்கள்ல இது எந்த நூல்லையும் லிஸ்ட்ல வரல. எல்லாத்தோட சாராம்சம் இது. சிவஞான போதம் படிச்சீங்களான்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். சிவஞான சித்தியார் இல்லைன்னு தான் சொல்லணும். திருவருட்பயன் இல்லைன்னு தான் சொல்லணும். படிக்கல. ஆனா இப்ப நம்ம இதை படிக்கிறோம். அதுபோல நமக்கு இறைவன் உயிரின் அறிவை, அந்த அறிவோடைய அறியும் திறனை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது? அறியும் திறன் நமக்கு கிடைச்சிருது. அறியும் திறன் கிடைச்சதை வச்சு உயிர் அறியுது, உயிரோட அறிவு வளர்ச்சி பெறுது. உயிரோட அறிவு வளர்ச்சி பெற பெற ஆணவ மலம் விலகி கொண்டே போகிறது என்று அர்த்தம். உயிரின் அறிவை ஆணவம் என்னும் இருட்படலம் இயல்பாகவே மறைத்து நிற்கிறது. சில வார்த்தையெல்லாம் நான் சொல்ல அண்டர்லைன் பண்ணிங்க. இது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணணும். ஐயா அப்படியே முத்தா கோத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு வார்த்தையை கூட குறைக்க முடியாது. நம்ம வேணும்னே ஒரு 10 கேள்வியை விட்டுட்டு வந்திருக்கமே தவிர, கேள்வி பதில் மொத்தமா விட்டுட்டு வந்தோமே தவிர, இந்த பதில்ல இருந்து ஒரு வார்த்தையை கூட நீங்க குறைக்க முடியாது. எப்படி திருக்குறள்ல இருந்து ஒரு வார்த்தையை ஒரு குறள்ல எடுத்தா பொருள் வராது, இன்னொரு வார்த்தையை சேர்த்தாலும் வராது. 1330 குறளை அவ்வளோ அழகா படைச்சிருக்காரு திருவள்ளுவர். திருக்குறள்ல ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்து சொல்லி பாருங்க, பொருள் வராது. ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துருங்க, பொருள் இருக்காது. அது போலதான் ஐயாவுடைய நூலும். உயிரின் அறிவை ஆணவம் என்னும் இருட்படலம் இயல்பாகவே, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மறைத்து நிற்கிறது. அவ்விருளை சிறிது நீக்கி, பையவே கொடுபோந்து சிறிது நீக்கி அதன் அறிவை முதலில் விளங்கச் செய்தல் வேண்டும். நம்ம சைவ சித்தாந்த சுடர் பாடத்துல ஒரு நல்லவர் போறாரு, கிராமத்துல அங்கே எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் உடனே என்ன நினைக்கிறாரு? இந்த உயிர்களுக்கு, இந்த கிராம மக்களுக்கு அறிவை புகட்ட வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும். கல்வியை கொடுத்துட்டோம்னா செல்வத்தெல்லாம் அவங்க சம்பாதிச்சுக்குவாங்க அப்படின்னு எப்படி நினைத்தார் இல்லையா? இதெல்லாம் உள்வாங்கி தான் அந்த பாடம் எழுதப்பட்டிருக்கு. சும்மா ஒரு நல்லவர் ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தார், வெளிநாடெல்லாம் சுத்தமா இருக்கு, இங்க சுத்தமா இல்லையேன்னு சொல்லி அவர் ரோடு தினமும் கிளீன் பண்றாரு, அந்த சும்மா எழுதலை இந்த நூல். இந்த நூல்ல ஒன்னொன்னும் இதோட சாராம்சம் இதுல இருக்கு. இயல்பா அவ்விருளை சிறிது நீக்கி அதன் அறிவை முதலில் விளங்கச் செய்தல் வேண்டும். அதாவது அறியும் தகுதியை முதலில் உயிரின் அறிவில் ஏற்படுத்த வேண்டும். எங்க ஏற்படுத்த வேண்டும்? உயிரில் ஏற்படுத்த வேண்டியதில்லை, உயிரின் அறிவில் ஏற்படுத்த வேண்டும். இப்போ இதுல 3 வந்துருச்சு. இறைவன் உயிரில் இருக்கிற ஆணவ மூலமா, உயிரின் அறிவில் இருக்கிற ஆணவ மூலமா, இல்லை உயிரின் அறிவின் அறியும் திறன்ல ஆணவ மலம் இருக்கா? உயிரின் அறிவின் அறியும் திறனில் தான் இறைவன் ஆணவ மலத்தை நீக்கிறான், உயிர்லேருந்து நீக்கல. ஆனால் பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது உயிரை ஆணவ மலம் பற்றி இருக்கிறது, உயிரிலிருந்து ஆணவ மலத்தை நீக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மேல்நிலை வரும்போது, இதுக்கு இந்த வகுப்புக்கு மேல்நிலை வகுப்பு இன்னும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறோம், ஜூம் பண்ணி பார்க்குறோம், கிட்ட லென்ஸ் வச்சு பார்க்குறோம். அதனால தான் இதுக்கு மேல்நிலை வகுப்புன்னு சொல்கிறோம். இவ்வுதவியை இறைவன் தான் செய்கிறான். அவன் தனது ஆற்றலால் ஆணவ இருளை சிறிது விளக்கி உயிரின் அறிவை விளங்கச் செய்து அதற்கு அறியும் நிலையை உண்டாக்கி பின் உலக பொருள்களை அதற்கு அறிவிக்கின்றான். சும்மா நம்ம புருடன் ஆயிட்டோம் அப்படின்ன உடனே அப்படியே போய் எல்லாத்தையும் அனுபவிச்சிட மாட்டோம். அல்வாவை சாப்பிடணும்டா, யார் சொல்லி கொடுக்கறது? நான் நினைச்சேன் அல்வாவை தலையில தேய்ச்சிக்கிறதுன்னு நான் நினைச்சேன். இதுதான் உயிரோடைய அறிவு. சிவபெருமான் தான் உணர்த்துறாரு, இது சாப்பிடுற பொருள், இது உடம்பு முகத்துக்கு தடவிக்கிறது, இது முழங்காலுக்கு தடவிக்கிறது அப்படின்றத சிவபெருமான் சொன்னாதான் உயிர்கள் அறியும். ஒரு குழந்தை பிறந்த பிறகு தாயின் மார்பிலிருந்து அது பால் குடிக்குது. பாலை குடிக்கணுங்கிறது அதுக்கு எப்படி தெரியும்? எந்த உயிரினமா எடுத்துங்க, மாடா இருக்கட்டும், கன்றுக்குட்டியாக இருக்கட்டும், தாயின் மடியிலிருந்து பாலை உறிஞ்சி குடிக்கணும்னு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சைவ சித்தாந்த வகுப்புலையா சொல்லி கொடுத்தோம்? இறைவன் உடனாய் இருந்து உறிஞ்சுகிறான். கன்றுக்குட்டிக்கு எப்படி தெரியும்? தாய் மடியில பால் இருக்குன்னு அது பார்த்துதா? பாலை குடிக்கணும்னு அதுக்கு தெரியுமா அது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி? ஏன் பாலை போய் குடிக்குது வேற எதையும் குடிக்காம? பாலை உறிஞ்சி குடிக்கணும்னு அந்த கன்றுக்கு எப்படி தெரியும்? இறைவன் உடனாய் இருக்கிறதுனால அது செய்யுது, இல்லைன்னா அதால செய்ய முடியாது. நான் இப்போ எப்படி இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? இறைவன் உடனாய் இருக்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா பேச முடியாது.
நீங்க எப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க புத்திசாலித்தனமா? இறைவன் உடனாய் இருக்கிறதுனால உங்களால கேட்க முடியுது. இல்லைன்னா ஏதோ பேசினார்ப்பா முடிஞ்சு போச்சு, அப்படிதான் இருக்கும். இதுல இறைவன் அறிவை தருபவனாகவும் உயிர்கள் அறிவை பெறுவனவாகவும் உள்ளன. மேட்ல இருந்து தான் பள்ளத்துக்கு தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து மேலே போகாது, பம்பு வச்சு தான் ஏற்றணும். அதுவா வரணும் அப்படின்னா மேல இருந்து கீழே வரணும். யாருக்கிட்ட யாரு செல்வந்தரோ அவர்கள் தான் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். யார்கிட்ட அறிவு நிறைய இருக்கோ அவர் தான் குறைவா இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியும். இறைவன் அறிவு, பேராற்றல், பேரறிவு உடையவன், பேரின்பம் உடையவன். அவன் தான் உயிர்களுக்கு இதை தரணும். அதை அவன் குறையில்லாம செய்யறான். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம உடனே கொடுத்துட்றோமா? 1000 தடவை யோசிச்சு கடைசியா 101 ரூபா கொடுப்போம். அதுவும் ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு அதை என்ன பண்றான்னு பார்ப்போம். நான் தான்ப்பா கொடுத்தேன், என் பேர் துரைசாமி, நம்ம ஊர் கந்தர்வக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கூட வரும். நான் அதை கொடுக்குறேனே, அதை ஒரு மதிச்சு வாங்கி நீ நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இவ்வாட்டுக்கு பணத்தை வாங்கி பையில வச்சுக்கிட்டு போறியே அப்படின்னு கொடுத்ததுக்கே கோபம் வருது நமக்கு. கொடுத்ததுல பிச்சைக்காரனுக்கு போடும்போது கூட அவன் நம்மளை பார்த்து நீ நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு நினைச்சு இந்த 10 ரூபாயை கொடுக்குறோம். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தானம் பாருங்க. இறைவன் இப்படி இல்லாம செய்யறான். அதான் அவன் கருணைக்கும் நம்ம கருணைக்கும் உண்டான வித்தியாசம். இறைவன் அறிவை தருபவனாகவும் உயிர்கள் அறிவை பெறுவனவாகவும் உள்ளன. அறிவு நிகழ்வதற்கு அறிவிப்பனும் அறிபவனும் வேறாய் இருத்தல் வேண்டும். இறைவன் ஏன் வேறாய் இருக்கிறார்? ஒன்றாய் இருக்கிற இறைவன் ஒன்றாயே இருக்க வேண்டியதானே? உடனாய் இருக்கிற இறைவன் உடனாய் இருக்க வேண்டியதானே? 2 பத்தாதா? இறைவன் ஒன்றாயும் உடனாயும் இருந்தா உலகம் இயங்காதா? ஏன் வேறாய் இருக்கிறார்னா, ஒருத்தன் கொடுக்கணும், ஒருத்தன் வாங்கணும். வாங்குறவனே கொடுக்க முடியாது, கொடுக்குறவனே வாங்க முடியாது. ஒரு கை மேல இருக்கணும், ஒரு கை கீழே இருக்கணும். அதுக்காக இறைவன் மேல நிற்கிறான், வேறாய் நிற்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. ஆக அவன் நம்மை விட்டு வேறாய் நிற்கிறான் அப்படின்னா நமக்கு அருள் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு அவனே செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. ஆக அறிவிப்பவனும் அறிபவனும் வேறு வேறாக இருந்தால் தானே சப்ஜெக்ட். நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க. கூகுள் மீட்டா இருந்தால் நீங்க பேசுவீங்க, நான் கேட்பேன். நானே பேசுவேன், நான் மட்டும் கேட்பேன். நீங்களே கேட்பீங்க, நீங்க மட்டும் கேட்டுக்குவீங்க, நீங்க பேச மாட்டீங்க. அப்படி இருந்தா அது கம்யூனிகேஷன் கிடையாது. அது பற்றியே இறைவன் உயிர்களிடத்தில் ஒன்றாயிருக்கும் அந்நிலையிலேயே பொருள் தன்மையால் வேறாயும் நின்று அறிவிப்பனாய் உள்ளான். இறைவன் வேறாய் போய் அறிவிக்கும் பொழுது வேறாய் போயிடுவானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒன்றாய் இருந்துகிட்டே தான் இருப்பான், வேறாய் நின்று அறிவிப்பான். மாணிக்க வாசகரை கூப்பிட்டு ஆவா என்று அருளி அருள் செய்தார். திருப்பெருந்துறையில இறைவன் குருநாதனாக வந்து அருள் செய்தார், தீக்கை கொடுத்தார், எல்லாம் பண்ணார். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாணிக்க வாசகருடைய உடல்லையும் உயிர்லையும் சிவபெருமான் இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? சுந்தரர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. சுந்தரரோட உயிர்ல இறைவன் அப்ப இருந்தாரா இல்லையா? திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாரு. பால் கொடுக்கும் பொழுது அந்த அவருடைய உயிர்ல இறைவன் கலந்திருந்தானா இல்லையா? ஆக இந்த அறிவிக்கின்ற பணியை செய்வதற்காக இறைவன், உள்ள இருக்கிற இறைவன் உள்ளேயும் இருந்துகிட்டு வெளியிலையும் வந்து இந்த டபுள் ஆக்டிங் பண்ற மாதிரி நம் தலைவன் பண்றாரு. ட்ரிபிள் ஆக்டிங் பண்றாரு. ஒன்றாய் ஒரு ஆக்ஷன், உடனாய் ஒரு ஆக்ஷன், வேறாய் ஒரு ஆக்ஷன். இதுக்கு ஆசிரியர் என்ன ஒரு உதாரணம் சொல்றாரு அப்படின்னா, கண் ஒளியில் சூரிய ஒளி போல் அப்படிங்கிறது உவமை. இது ஒன்னொன்னையும் எழுதிக்கங்க. போன வகுப்புல நம்ம போன கேள்வியில என்ன பார்த்தோம்? இறைவன் ஒன்றாய் இருக்கிறான்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மாணவர் கேட்டாரு. ஆசிரியர் எப்படி சொன்னாரு? நம்ம உடல்ல உயிர் இருக்குது இல்ல, உயிர் இருக்குதுன்றது நம்ம கண்ணால பார்க்கல, எக்ஸ்ரே, இசிஜி எதுலையும் தெரியாது. ஆனா நெருப்பு இல்லாம புகையாது. நான் பேசுறேன்னா எனக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஐஸ் பெட்டியில இருக்கிறவங்க பேசுறது கிடையாது. இப்போ அவங்களுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு இல்லாதது எனக்கு ஒன்று ஏதோ இருக்கு. என்ன இருக்கு? அவங்களுக்கு உயிர் இல்லை, எனக்கு உயிர் இருக்கு. ஆக என்னுடைய உயிரை நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்ததில்லை. ஆனா எனக்கு உயிர் இருக்குங்கிறதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, உயிர் இல்லை என்றால் இந்த உடல் இயங்காது. இதுதான் முதல் உதாரணம் கொடுத்திருந்தார். இறைவன் ஒன்றாய் உயிர்களோட இருக்கிறான்றதுக்கு உடல்ல எப்படி உயிர் இருந்து உடலை மறைந்திருந்து இயக்குகிறதோ அதுபோல அந்த உயிர் அறிவித்தால் தானே அறியும். அப்ப அந்த உயிருக்கு அறிவிக்கிறதுக்கெல்லாம் அவன் உள்ளதானே இருக்கிறான். இறைவன் உடலில் உயிர் போல உயிரில் சிவபெருமான். அப்படி ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாரு ஆசிரியர். ஆக ஒன்றாய் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் நேர்முக தேர்வுல கேட்போம். தேர்வுல கேட்க போறோம். அசைன்மெண்ட்ல இதை எழுதணும். அம்மா பொன்னம்மாளம்மா இதெல்லாம் பார்த்துக்குங்க.
ஒன்றாய்க்கு என்ன உதாரணம் கொடுத்தாங்க அதை பற்றி கேளுங்க. ஒன்றாய் என்பது உடலில் உயிர் போல அப்படின்னு நம்ம ஆசிரியர் உதாரணம் கொடுத்துருக்காரு. வேற நூலில் வேற இருக்கலாம், நம்முடைய ஆசிரியர் இந்த உதாரணத்தை கொடுத்துருக்கிறார். வேறாய் அப்படிங்கிறதுக்கு கண்ணொளியில் சூரிய ஒளி போல. இப்போ என் கண்ணில் ஒளி இருக்கு, கண்ணில் ஒளி இருக்கு, பார்க்கக்கூடிய தகுதி என் கண்ணுக்கு இருக்கு, கண்ணு தெரியுது, எனக்கு கொஞ்சம் பவர் 1.75 இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால சின்ன எழுத்து படிக்க முடியலே தவிர பார்க்குற பவர் எனக்கு இருக்கு. சப்போஸ் இப்போ பவர் போயிடுச்சு அப்படின்னா பார்க்க வேண்டியதானே, எனக்கு கண்ணில் தான் பவர் இருக்கு, கண்ணு தெரியுது தானே எனக்கு. கண்ணுல இருக்கிற ஒளி மட்டும் பத்தாது, கண்ணோட ஒளியை அது செயல்பட வேண்டும் என்றால் அதை விட ஒரு பெரிய ஒளி, இந்த மாதிரி லைட் வெளிச்சமோ அல்லது சூரிய வெளிச்சமோ இல்லை அப்படின்னா கண்ணோட ஒளி இருந்தும் பயன்படுத்த முடியாது. அதுபோல இறைவன் வேறாய் நிற்கின்றான், கண்ணொளியில் சூரிய ஒளி போல் அப்படி நிற்கிறான். கண்ணொளியோட கண்ணுல இருக்கிற ஒளி பொருளை பார்க்க வேண்டும் என்றால் வேறு ஒரு வெளிச்சம் இருந்தாதான், வெளிச்சத்துல தான் பொருளை பார்க்க முடியும், இருட்டில் பார்க்க முடியாது. அப்ப வெளிச்சமும் வேணும். சப்போஸ் வெளிச்சமா இருக்கு, எனக்கு கண்ணு தெரியாது, நல்லா வெளிச்சமா இருக்கு. இப்போ கண்ணு தெரியாதவர்கள், கண் பார்வையற்றவர்களுக்கெல்லாம் நல்ல பகல் 12 மணி இருந்தாக்க அவங்களுக்கு பொருள் தெரியுதா? தெரியறது இல்லையே. சூரிய ஒளி இருக்கு, ஆனா கண்ணுல ஒளி இல்லை, அதனால தெரியல. நமக்கு நைட்டு 12 மணிக்கு பொருள் தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. ஏன்? கண்ணுல ஒளி இருக்கு, சூரிய ஒளி இல்லை. ஆக கண்ணொளியும் இருக்கணும், சூரிய ஒளியும் இருக்கணும். சூரிய ஒளியை அறிவிக்கணும், கண்ணொளி அதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இறைவன் வேறாய் இருக்கிறான். காணும் பொருள் ஒன்று இருக்கணும், காட்டுகின்ற பொருள் ஒன்று இருக்கணுங்கிறத நம்ம ஆசிரியர் கண்ணொளியில் சூரிய ஒளி போல் என்பதை ஓமையாக சொல்லியிருக்கிறார். கண்ணுக்கு காணும் ஒளி உண்டு, கண்ணால பார்க்க முடியும். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. ஏன் ஒளி படைத்த கண்ணினாய்ன்னு சொன்னார்? ஒளி படைத்த காதினாய் வா வா வான்னு பாட வேண்டியதானே. கண்ணுக்கு ஒளி உண்டு, கண்ணுக்கு காணும் ஒளி உண்டு. ஆதலால் அக்கண்ணொளி ஆனால் அக்கண்ணொளி தானே பொருளை காண மாட்டாது. பிரிதோர் ஒளியின் துணை கொண்டு துணை அதற்கு வேண்டியுள்ளது. இரவு நேரத்தில் விளக்கின் ஒளியும் பகலில் சூரிய ஒளியும் கண்ணுக்கு பொருள்களை காட்டுகின்றன. சூரிய ஒளி எவ்வாறு உதவி செய்கிறது என்பதை பார்ப்போம். அவ்வொளி கண்ணோடு பொருந்தி கண்ணில் உள்ள இருளை ஓட்டி கண்ணொளிக்கு காணும் நிலைமையை ஏற்படுத்துகிறது. பின் அக்கண்ணொளிக்கு உலக பொருள்களை அச்சூரிய ஒளியே காட்டுகிறது. இவ்வாறு சூரிய ஒளி காட்டும் ஒளியாகவும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சூரிய ஒளி காட்டும் ஒளியாகவும் கண்ணொளி காணும் ஒளியாகவும் ரெண்டுமே இருக்கணும், சிவமும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். அப்படின்ற மாதிரி காட்டும் ஒளி ஒன்று வேணும், காணும் ஒளி ஒன்று வேணும். பொருள் தன்மையால் வேறுபட்டு உள்ளன. காட்டுகின்றவன் காண முடியாதுல்ல, அதனால காட்டுகின்றவன் வேறாக நின்று காட்டினால்தான் காணுகின்றவன் காண முடியும். நான் சொன்னேன், ஒரு டொனேஷன் கொடுக்குறாங்க, எனக்கு டொனேஷன் கையில் அறக்கட்டளைக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க, கொடுக்க வசதி உள்ளவர்கள் அறக்கட்டளைக்கு கொடுத்துருக்குறாரு. அறக்கட்டளைக்கு கொடுத்துக்க முடியுமா? அது முடியாது. அது கொடுப்பவர் வேறையா இருக்கலாம், வாங்குறவர் வேறையா இருக்கும். அதுதான் இங்கே உதாரணத்தில் ஆசிரியர் சொல்றார். கண்ணிடத்தில் இவ்விரு ஒளிகளும் கலந்து நின்று வேறாய் செயற்படும் போதே காட்சி நிகழ்கிறது. ரெண்டும் வேற வேற ஒளி, சூரிய ஒளி வேற, நம் கண் ஒளி வேற. ஆனா இது ரெண்டும் கலந்து இருந்தால்தான் நமக்கு பொருளை காண முடிகிறது. கண்ணில் சூரிய ஒளி போல இறைவன் உயிரிடத்தில் வேறாய் நின்று அதற்கு பொருள்களை அறிவிக்கின்றான். இந்த சென்டென்ஸ் நமக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். கண்ணில் சூரிய ஒளி போலன்னா அதை படிக்காதீங்க, விட்டுருங்க. கண்ணில் சூரிய ஒளி போலன்னா அப்படி இல்லை, கண்ணொளியோட சூரிய ஒளியும் கலந்துதான் ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடியும். ரெண்டு ஒளியும் இருக்கணும். அதைத்தான் இந்த உரையில கண்ணில் சூரிய ஒளி போல அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. புது மாணவர்கள் ஐயா சூரியன் அங்கே இருக்குன்னு சொல்றீங்க, வேறாய் இருக்குன்னு சொல்றீங்க, கண் ஒளி இங்கே இருக்குன்னு சொல்றீங்க, இப்போ கண்ணில் சூரிய ஒளி போலன்னா கண்ணோட ஒளியில சூரிய ஒளி கலந்து அப்படிங்கிறதுனால கண்ணில் சூரிய ஒளி அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆக இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த உதாரணம், இறைவன் வேறாய் இருக்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு அடுத்த வகுப்புல ஆசிரியமா கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், சூரியன் ஒளி இருக்கு, கண் ஒளி இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்தாதான் பார்க்க முடியும், வெறும் கண் ஒளியை வச்சு பார்க்க முடியாது. அதனால கண்ணோட ஒளி இல்லாமல் இந்த கண்ணுக்கு அறிவிக்கின்ற ஒரு ஒளி வெளியில வேணும். அதுக்காக இறைவன்
உயிரை விட்டுட்டு வெளியில போகலை. ஏன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொன்னவன் உயிரை விட்டுட்டு அவன் போயிட்டான் அப்படின்னா உயிருக்கு அறிய முடியாது. அது அடுத்த கேள்வியில வரும்னு நினைக்கிறேன். அதனால உள்ளுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு இன்னொரு வேஷம், ஒரு ட்ரிபிள் ஆக்டிங், இன்னொரு ஆக்ஷன்ல வெளியில போய் நமக்கு பொருளை அறிவிக்கின்றான். சிவபெருமானுடைய கருணையை நினைச்சா எப்படி இருப்பாரு? இப்படி ஒரு தெய்வம் நமக்கு கிடைக்குமா? தெய்வம்னே சொல்லக்கூடாது, கடவுள் சார். அவனை விட நம்ம மேல அக்கறை கொண்டவர்கள் இந்த பிறவியில நமக்கு யார் இருக்காங்க சொல்லு? எனக்கு வேற யாரு? உங்களுக்கு இருக்காங்களா? இருப்பாங்க. யாராவது இப்படி இப்ப எனக்கு கண்ணு போயிடுச்சுன்னா என்னுடைய மனைவி அவங்க கண்ணை கொடுப்பாங்களா? அவங்க என்ன கண்ணப்பியா? கிட்னி போனா ஒரு கிட்னி கொடுப்பாங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு, ஒரு ரிஸ்க்ல கொடுப்பாங்க. கணவன் கண்ணுக்கு மனைவி கண்ணை கொடுத்ததாவோ, மனைவிக்கு கண்ணு வேணும்னு கணவன் கண்ணை கொடுத்ததாவோ தெரியலை, நான் படித்ததில்லை. அவங்க வீட்டில் நடந்திருக்கலாம். பெருமான் செய்கின்றான் அந்த பணி. ஒன்றாய் நின்னாதான் உயிர் இயங்கும். என்ன பண்ணுறது? சரி, ஒன்றாய் நிற்கலாம். ஒன்றாய் நின்னா மட்டும் இது இயங்காது, உடனாயும் இருக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, உடனாய் நிற்கலாம். இப்போ ஒன்றாயும் உடனாயும் இருந்தால் மட்டும் இதுக்கு அறிவு விளக்கம் நடக்காது, சொன்ன பேச்சு கேட்காது. இப்போ என்ன பண்ணலாம்? வேறாய் நிற்கலாம். வேறாய் வெளியில் போயிட்டோம்னா அது எப்படி இயங்கும்? சரி, ஒன்றாயும் இருந்துக்கிட்டு உடனாயும் இருந்துக்கிட்டு வேறாயும் இருந்துக்கிட்டு என்ன வேலை அவனுக்கு? என்ன வேலை அவனுக்கு? உங்களுக்காகவும் எனக்காகவும் அது செய்கின்றான் பெருமான். அவனுக்கு ஒரு நமச்சிவாயன்னு சும்மா இருக்கும்போது சொல்லக்கூடாதா? வேலை செய்யும்போது சொல்ல வேண்டாம், சினிமா பார்க்கும்போது சொல்ல வேண்டாம், டிவி பாருங்க சொல்ல வேண்டாம், சீரியல் பாருங்க சொல்ல வேண்டாம், ஸ்போர்ட்ஸ் பாருங்க சொல்ல வேண்டாம், கதை புத்தகம் படிங்க சொல்ல வேண்டாம், உங்களுடைய நண்பர்களோட தோழிகளோட வெட்டி கதை பேசுங்க அப்போல்லாம் சொல்ல வேண்டாம். ஒன்றுமே இல்லாமல் போர் அடிச்சு போய் சும்மா இருக்கும்போது ஒரு நமச்சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடாதா? எவ்வளோ வருத்தப்படுவான். இறைவன் உயிர்களோடு உடனாய் நிற்றல்னு சொல்றீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு மாணவர். இறைவன் உயிர்களோடு உடனாதலாவது உயிர் செயற்படும் பொழுது உயிருக்கு உயிராய் நின்று அதனை செயற்படும்படி ஏவுதல். உயிரோட நின்னதுனால உயிர் நிற்குது, பில்லர் போட்டதுனால பில்டிங் நிற்குது, அது ஒன்றாய் நிற்கிறது. ஓகே, இது உடனாய் அப்படின்னா அந்த அந்த உயிரோட சேர்ந்து அவனும் இயங்க வேண்டியது இருக்கு. என் கை உங்களை நோக்கி வருது 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 வருதுன்னா சிவபெருமானும் வருது 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 வருது, இல்லைன்னா வராது. என் கை ஏன் வராது? கை எப்படி வரும்? உயிர் இருந்தால் தான் வரும். இப்போ என் கையோட சேர்த்து உயிர் வந்துக்கிட்டு இருக்கு, என் கை வந்துக்கிட்டு இருக்குன்னா உயிர் வந்துக்கிட்டு இருக்கு. உயிர் எப்படி வரும்? சிவபெருமான் இருந்தால் தான் வரும். இப்போ என் கை வருதுன்னு நம்ம பார்க்குறோம், என் கை வருது, அதோட உயிர் உள்ள வருது, அதுக்குள்ள சிவபெருமான் வர்றாரு. அவருக்குள்ள யாரு வருவாங்க? அவருக்குள்ள யாரும் கிடையாது. அவன் தான் கடவுள்னு பேர். உள்ள இருக்கிறதுனால அவனுக்கு உள்ளுன்னு பேர். இல்லைன்னா கடவுளுக்கு இன்னொரு அறக்கடவுள், முக்கா கடவுள், முழு கடவுள்னு சொல்லிடுவோம். சிவபெருமானை ஏன் கடவுள்னு சொல்லுவோம்? உயிருக்குள்ளேயும் இருக்கிறான் அவன். உயிருக்குள்ள இருக்கான்னு சொல்றீங்க, ஒன்றாயின்னு சொல்றீங்க, வேறாயின்னு சொல்றீங்க. ஆமா, கடந்தும் இருக்கிறான். அதனால அவனுக்கு மட்டும்தான் கடவுள் என்று பேர். கடவுளை வேண்டிக்க அப்படின்னு சொன்னா வேற எந்த சாமிக்கும் கடவுள்னு பேர் கிடையாது. மற்றதெல்லாம் உயிர்கள், மற்றதெல்லாம் ஏதோ கடவுளுடைய அவதாரம். கடவுளுடைய அவதாரமா இருந்தானே உயிர் தானே, அது உயிர் தானே. உயிர்ல மேபி நல்ல உயிர், சுத்தமான உயிர், பெரிய உயிர், நம்மளை விட அறிவாளியான உயிர். உயிர் உயிர் தான். கழுத வெள்ளையா இருந்தானே சிவப்பா இருந்தானே, கழுத தான். அது போல உயிர் என்றும் உயிர். சிவானந்தத்தில் இருந்தாலும் உயிர் தான். இறைவனை போல ஆனந்தத்தை அடையலாமே தவிர இறைவனை ஆயிட முடியாது. அப்படின்னா இப்போ 2000 3000 சிவபெருமான் இருக்கணுமே. இதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் பாடத்துல. அடுத்து உடனாய் அப்படிங்கிறதுக்கு இறைவன் உயிர்களோடு உடனாதலாவது உயிர் செயற்படும் போது உயிருக்கு உயிராய் நின்று அதனை செயல்படுத்தும்படி ஏவுதல். இதற்கு சொல்லப்படும் உவமை என்ன அப்படின்னா, கண் ஒளியும் உயிர் அறிவும் போல் என்பது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா, கண் ஒளியும் உயிர் அறிவும் போல். திரும்ப திரும்ப இந்த கண்ணு உயிர் அதையே வைத்து ஆசிரியர் விளக்குறார். கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் அது மட்டும் நின்று பொருள்களை காண இயலாது. கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் பொருளை அதால் காண இயலாது. இப்போ நான் என் கண்ணுக்கு ஒளி இருக்கு, இப்போ உங்களை பார்க்குறேன், யார் நீங்கள்? மாணவர்கள். இதை பார்க்குறேன், இது என்னது? செவரு.
எப்படி தெரியுது எனக்கு? கண்ணுக்கு அறிவு இருக்கா? கண்ணு அறியும் பொருள் தானே தவிர அறிவு பொருள் கிடையாது. அதனால கண்ணுக்கு தெரியாது இது செவருன்னு சொல்லி, உயிருக்கு தான் தெரியும் செவருன்னு சொல்லி. இது மனிதர், இது மாடு, நல்லவர், கெட்டவர், டைமு, பல்பு, டியூப்லைட்டு, இதெல்லாம் உயிருக்கு தான் தெரியும். அது காணுவது கண்ணாக இருந்தாலும் கண்ணுக்குள் இருந்து உயிர் செயல்படுவதால் தான் கண்ணே கண் என்னம்மா லென்ஸ் தானம்மா. இப்போ நான் இது ஃபோட்டோ எடுக்கிறேன், நல்லவனை ஃபோட்டோ எடுத்தாலும் இது எடுக்கும், அயோக்கியனை ஃபோட்டோ எடுத்தாலும் இது எடுக்கும். அதான் இதுக்கு என்ன தெரியும்? அதுதான் அதே போல தான் கண்ணு ஜடப்பொருள் தானே, மாயையில் தானே பண்ணப்பட்டிருக்கு. மாயை ஜடப்பொருள் தானே. மாயைக்கு என்ன தெரியும் இது செவருன்னு எப்படி தெரியும்? பார்த்து படத்தை உள்ள அனுப்புது, படம் உள்ள அறிவு பார்த்துட்டு ஓ இது செவருன்னு சொல்லுது. அது நம்ம கண்ணால் காண்பதெல்லாம் உயிர் காண்கிறது, காதால் கேட்பதெல்லாம் உயிர் கேட்கிறது, மூக்கால் நுகர்வதெல்லாம் உயிர் முகர்கிறது, நாக்கால் நாம் டேஸ்ட், நாக்கால் அறிகின்ற சுவைகள் எல்லாம் உயிர் அறிகின்ற சுவைகள். அப்போ நம்ம துன்பப்படுறோமே அதுவும் உயிர் தான். இது துன்பம்னு எப்படி நமக்கு தெரிஞ்சுது? உயிர் அறிவிக்கிறதுனால தெரியுது. உயிருக்கு எப்படி அறிவிக்க தெரியும்? சிவபெருமான் அறிவிக்கிறார். நம்ம துன்பத்தில் சிவபெருமான் பங்கெடுக்க மாட்டாரா? ஃபர்ஸ்ட் அவர் தான் பங்கெடுக்கணும். முதல்ல துன்பத்தை அவர் அனுபவிச்சு உயிர்கிட்ட கொடுக்கணும், உயிரோட சேர்த்து நமக்கு கொடுக்கணும், மாமியார்கிட்ட கொடுத்து நமக்கு வாங்கி கொடுக்கணும். நம்ம இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் அனுபவிச்சு தான் நமக்கு கொடுக்குறாரு. அவர் பார்த்து அவர் பேக் பண்ணி அவர் ஏற்கனவே பிரார்த்தம் நம்ம வரும் பொழுதே அவர் எடுத்து கொடுத்தது தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதை அனுபவிக்கும் போது அவருக்கு தெரியாமலா அனுபவிப்போம். ஆக இந்த சிவபெருமான்கிறவர் வேற எங்கே நம்ம தனியாக போய் கோயிலில் போய் முன்னாடி வரிசையில் நின்று அம்மா பச்சைப்படாவை தள்ளிக்க சாமியை மறைக்காத அப்படி போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துலேயும் அவன் இல்லைன்னா எதுவும் நடக்காது. மூச்சு விடாது, காது கேட்காது, கண்ணு பார்க்காது. கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் அது மட்டும் நின்று பொருளை காண இயலாது. கண்ணொளியோடு உயிர் அறிவும் பொருந்தி உடன் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணொளி பொருளை காண முடியும். என் கண்ணு பார்க்குது அப்படின்னா கண்ணு பார்க்குதே தவிர பார்த்ததை அறியறது உயிர் தான் அறியுது, கண்ணால் அறிய முடியாது. அப்படின்னா கண் ஐ பேங்க்னு இருக்கு, எப்படி பிளட் பேங்க் இருக்கோ அது மாதிரி ஐ பேங்க் இருக்கு. ஐ பேங்க்ல எல்லாம் அது கண்ணை தனியாக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மாணவர் அதில் ஒருத்தர் இருக்கார், எஸ்ஆர்எம் ஐ பேங்க்னு நினைக்கிறேன், ஐயா வேலு அவர்கள். கண்ணை தனியாக எடுத்து வச்சா கண்ணு பொருளை பார்க்குதா? ஓ என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க, இது ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் இருக்கு, இந்த பில்டிங்ல வைக்காதீங்க, ஏசி கூலா இருக்கு குறை, அது ஏதாவது சொல்லுது? அது ஒன்றும் சொல்லாது. கண்ணு தானே, பார்க்க வேண்டியதானே. கண்ணால பார்க்க தெரியாது. கண்ணோட உயிர் பொருந்தி இருந்தால் தான் அது பார்க்க முடியும். அதுபோல இறைவன் சற்று முன் சொன்னபடி வேறாயிருந்து உயிர்களின் அறிவை விளக்க அதனால் அறிவு விளங்க பெறினும் அவ்வறிவு தனியே சென்று பொருள்களை அறிய மாட்டாது. இறைவன் தான் சொல்லியிருக்கிறாரே அறியும் பொருள் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சூரிய ஒளி, நீ கண்ணொளி பாருன்னு சொல்லிட்டாரு. ஓகே, சூரிய ஒளி வேணும், கண்ணொளி வேணும். கண்ணொளி அதை பார்க்குது, அது வரைக்கும் ஓகே. அதை பார்த்துட்டு அது என்னன்னு தெரியணும் அப்படின்னா உயிர் இருந்தால் தானே தெரியும். சிவபெருமானே உயிர் செத்த பணம் இருக்கு அந்த பாடி, அது உள்ள நின்றுக்கிட்டு உனக்கு கண் ஒளி தர்றேன் பாரு அப்படின்னா கண் ஒளியில வேணா அது கண்ணை திறந்து பார்க்கலாம், திடீர்னு பேய் மாதிரி பார்க்கலாம். பார்த்துட்டு இதெல்லாம் என் பிள்ளை, இது அடோடா நான் என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான்னு நினைச்சேன், ஊருக்கு கிளம்பிட்டானே, இன்னும் நான் என்னையே எடுக்கலை அதுக்குள்ளேயும் அவன் கிளம்புறானே அப்படின்னு அப்போ பார்த்து நம்ம உணர முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு உயிர் அங்கே இல்லை. ஆக கண்ணு பார்க்குது, காது கேட்குதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர கண்ணு பார்க்குறதோட சரி, பார்த்ததோடைய அர்த்தத்தை ப்ராசஸ் பண்ணுறது, பின்னாடி பேக்ரவுண்டில் பண்ணுறது உயிர் தான் பண்ணுது. இறைவனும் உடன் நின்று அறிந்த பொழுதே அறிய முடியும். இவ்வாறு இறைவன் உயிர்களுக்கு உயிராய் உடன் நின்று அறிதலே உடனாதல் என்று பொருள். இதனால் ஒரு உண்மை தெளிவாகும். அதாவது இறைவன் உயிர்களுக்கு பொருள்களை அறிவிப்பது மட்டும் போதாது, அறியும் பொழுது உடன் நின்றும் அறிதல் வேண்டும். இதப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் மாணவர்களே, இன்று நம்ம படிக்கின்ற பாடம் சித்தாந்த விளக்கம், வினா விடை, கேள்வி நம்பர் 69 முதல் ஒரு 10 கேள்விகள் நீங்கள் படிக்க வேண்டும். சரியா? சரி, வகுப்பு முடிந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க மாணவர்கள்? அப்படி பண்ண முடியாது ஐயா, சொல்லுங்க
சொல்லுங்க, ஒரே குழப்பமா இருக்கு. கண்ணுங்கிறீங்க, ஒளிங்கிறீங்க, மூக்குன்றீங்க, நாக்குன்றீங்க. ஏதாவது கொஞ்சம் ஈஸியா சொன்னா புரியும். ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு தான் இப்ப நீங்க நினைப்பீங்க. முக்கியமான கருத்துக்களை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முதல்ல இறைவன் 68வது கேள்வியில இறைவன் ஒன்றாய் உயிர்களுடன் ஒன்றாய்க்கு அதுக்கு உதாரணம் ஆசிரியர் என்ன சொல்றாரு? 68வது கேள்வியில முதல் பேராகிராஃப்ல 2வது லைன்ல உடலில் உயிர் போல் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதான் உவமை. அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தனியா ஒரு இடத்துல எழுதிக்கங்க. என்னுடைய புத்தகத்துல நான் எழுதியிருக்கிறேன். ஒன்றாய் உடலில் உயிர் போல, வேறாய் கண்ணொளியும் சூரிய ஒளி போல, உடனாய் கண்ணொளியில் உயிர் காண்பது போல அப்படின்னு எழுதியிருக்கிறேன் பாருங்க. அதுபோல் நீங்களும் எழுதிக்கங்க, நோட்டில் எழுதிக்கங்க, பல முறை எழுதி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஆக இது 68வது கேள்விக்கு உவமையை ஆசிரியர் ஒன்றாய் அப்படிங்கிறதுக்கு உடலில் உயிர் போல அப்படிங்கிறது உவமையாக கொடுத்துருக்கிறார். சரி, இறைவன் வேறாய் நிற்கிறான்றதுக்கு அதுக்கு என்ன உவமை கொடுத்தாரு? கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்று காட்டணும், இன்னொன்று அதை வாங்கணும் அப்படின்னு சொன்னார். உடனாய் அப்படிங்கிறது கண்ணொளியில் உயிர் பார்க்கறது போல, கண்ணை துணை கொண்டு பற்றுக்கோடாக கொண்டு உயிர் அறிகிறது அப்படின்னு சித்தாந்தத்தில் நம்ம சொல்லுவோம். இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் உங்களுக்கும் எனக்கும் பல பிறவிகளில் எழு கடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர்பிறவி அத்துணை பிறவிகளிலும் ஒன்றாயும் இருந்தான், அத்தனை பிறவிகளிலும் உடனாயும் இருந்தான், அத்தனை பிறவிகளிலும் வேறாயும் இருந்தான், இந்த பிறவியிலும் அப்படி இருக்கிறான், அடுத்த பிறவிகளிலும் இப்படி இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கருணையாளருக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு தினமும் 108 முறை சொன்னா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? வாய் ஒட்டிக்குமா? தினமும் ஒரு 108 முறை நமச்சிவாய சொன்னா என்ன? 1008 சொல்லலாம். ஒரு மணி நேரத்தில் 10,000 சொல்லலாம். கவுண்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1,00,000 முறை யாரெல்லாம் நமச்சிவாய எழுதினாக்க நம்ம சௌந்தர்யராணி அம்மாவை தொடர்பு கொள்ளுங்க, அவங்க உங்களுக்கு நினைவு பரிசு வழங்குறாங்க. கண்ணுக்கு காணும் ஒளி உண்டு அப்படிதானே? இறைவன் உயிரில் கலந்து உயிராகி நிற்பினும், சாரி உடன் பார்த்துட்டோம். இம்மூன்று அத்துவித நிலைகளையும் 3 உவமைகள் கொண்டு விளக்கியது ஏன்? மாணவர் இப்போ இன்னும் ஆசிரியரை போட்டு கொடைகிறார். இது இதுன்றீங்க, கண்ணுங்கிறீங்க, ஒளிங்கிறீங்க, கண் ஒளி உயிருன்றீங்க, உடலில் உயிருங்கிறீங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க இந்த உதாரணம் தான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அது புரியுது, ஆனா இந்த உதாரணம் தான் குழப்பமா இருக்கு. இதை கொஞ்சம் உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்ல முடியுமா என்று மாணவர் கேட்கிறார். இம்மூன்று அத்துவித நிலைகளையும் 3 உவமைகள் கொண்டு விளக்கியது ஏன்? தனித்தனியா ஏன் சொன்னீங்க? ஓர் உவமையே போதாதா? ஓர் உவமையில் வைத்தே அம்மூன்று வகைகளையும் உணர்த்த இயலாதோ? அதனாலதான் நீங்க இப்படி தனித்தனியா சொல்றீங்களோ அப்படின்னு மாணவர் கேட்கிறார். அதாவது ஆனந்தராசன் ஐயா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார், உங்களுக்கு இப்படி சொல்றேன், இருந்தாலும் ஒரு உவமையிலேயே உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவர் ஒரு போட்டு வாங்குறதுன்னு பேர். அப்படி ஒரு கேள்வி மாதிரி போட்டு அதுக்கு ஒரு பதில் மாதிரி கொடுக்குறார். மகானுடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழல்ல என்றும் 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 விற்றிருக்க வேண்டும். அம்மூன்றனுள் ஒவ்வொன்றும் இனிது விளங்குதற் பொருட்டு சிறப்பாக வேறு வேறு உவமைகள் கூறப்பட்டனவே அன்றி வேறில்லை. அதாவது தனித்தனியா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டதுக்கு தாப்பா தனித்தனியா சொன்னேன். ஆயினும் உடல் உயிர் போல் என்னும் ஓர் உவமையே இம்மூன்று நிலைகளையும் உணர்த்தி நிற்கும் இயல்புடையதாகும். அதை அண்டர்லைன் பண்ணிக்க. இந்த மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அது உடல் உயிர் போல், உடலும் உயிரும் போல். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்ற மாதிரி உடல் உயிர் போல் அப்படின்னு சொன்னாலே போறோம். இதுல ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இதுக்குள்ளேயே இருக்கு, 2 வார்த்தையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். எப்படின்னு சொல்ல போறார்? உயிர் உடலில் கலந்து உடலேயாய் ஒன்றி நிற்பதனாலேயே உடல் நிலை பெற்று நிற்கிறது. கை ரைஸ் யுவர் ஹேண்ட், ஓகே, டவுன் டவுன், லெஃப்ட் ஹேண்ட் ரைட், ரைட் சைடு ஓகே, டர்ன் லெஃப்ட் ஓகே, டர்ன் ரைட் ஓகே. உடம்பு அதுவா நடந்துருமா? அப்படி இதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா? இதுக்குள்ள உயிர் நகர்த்திக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள இறைவன் நகர்ந்துகிட்டு இருக்கிறான். ஆக ஒரு டர்ன் லெஃப்ட்னு சொன்னாலும் சிவபெருமான் லெஃப்ட்ல டர்ன் பண்றான். அதனாலதான் பெரியவங்க நமக்கு சொன்னாங்க, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போய் கோயில்ல போய் சாமி கிட்ட சொல்லிட்டியா, பாஸ் பண்ணணும்னு சொன்னியா, உன் கஷ்டத்தை சொன்னியா, சொல்லாம வாசல்ல நின்றுட்டு வர்ற அப்படின்னு அவரு சொன்னாதான் அவருக்கு தெரியுமா? உன் கஷ்டம் நீ படுறதுக்கு முன்னாடி உன் உயிர் பட்டுருச்சு, உன் உயிர் படுறதுக்கு முன்னாடி இறைவன் பட்டுட்டான்.
அதனால அவன்கிட்ட போய் நம்ம தனியா சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. சில பேர் நந்தி பெருமான் காலில் போய் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை கடவுளே, நீ நந்திக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சதுதான் சொன்ன, உனக்கு சொன்னதே சிவபெருமான் தான். நம்ம சமயத்தோடைய அருமை பெருமைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேற எவனும் நம்மளை கன்வர்ஷன் பண்ண முடியாது, மாற்று சமயத்துக்கு மாற்ற முடியாது. நம்மை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாததுனால, நம்ம ராஜா வீட்டு குழந்தைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காததுனால நமக்கு தட்டில் பிச்சை போடுறேன்னு சொல்றாங்க. நம்ம ராஜா வீட்டு குழந்தை, நான் ஒரு பிரின்ஸ், இளவரசன், நான் ஒரு இளவரசி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா வேற யாருக்கிட்டையும் நம்ம கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. உயிர் உடலில் கலந்து உடலேயாய் ஒன்றி நிற்பதுனாலே உடல் நிலை பெற்று நிற்கிறது. நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உயிர் என்னுடைய உடம்பெல்லாம் பரவி இருக்கிறது, அதனால உயிர் உடல் நிற்குது. அதுபோல இறைவன் உயிரில் கலந்து உயிரேயாய் ஒன்றி நிற்பதுனாலே உயிருக்கு நிலை பேறு அமைகிறது. அப்போ உயிர் எப்படியா நிற்குது? அதுக்கு தான் அறிவு இல்லைன்னு சொன்னீங்களே. அப்போ சிவபெருமான் உயிருக்குள்ள அப்படி நிற்கிறார். இது சயின்ஸ் எப்போ கண்டுபிடிக்கும்? இதை தலையில இருந்தாலும் கண்டுபிடிக்காது. உடம்புல உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிடும், ஒடுக்கிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப விரிப்பாரு. உயிருக்குள்ள சிவபெருமான் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும்னா இங்க தானே ராக்கெட் விடணும், அங்க விட்டா எப்படி தெரியும்? உள்ள இருக்கிற சிவபெருமானை பார்க்கறதுக்கு வெளியில ராக்கெட் விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கோடி கோடி பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை மேல கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாறு உடலோடு ஒன்றாகி நின்ற உயிர் உடலுக்கு வேறாயும் நின்று அதனை இயக்குகிறது. அப்ப என்னுடைய உடல் தான் உயிரா அப்படின்னா அப்படி கிடையாது. உயிர் வேற, உடல் வேற. சைவ சித்தாந்த சுடர்லயே அது நம்ம தெளிவா படிச்சிருக்கிறோம். உங்களை படைச்சது யாரு அப்படின்னா சிவபெருமான் தான், வேற யாரு அப்படி சொல்லக்கூடாது. என்னன்னு சொன்னா தெளிவா கேளுங்கய்யா. என்ன அப்படின்னா என்னுடைய உயிர் இருக்கு, என்னுடைய உடல் இருக்கு. என்னுடைய உயிர் அனாதி, சிவபெருமான் படைக்கல. என்னுடைய உடல் இறைவன் கொடுத்தது. ஏன் எனக்கு இப்படி கொடுத்துருக்கிறாரு? என்னுடைய வினைகளுக்கு ஏற்றாற்போல் கொடுத்துருக்கிறாரு. வினை அதுவா வராதா? வராது. நானா எடுத்துக்க முடியாதா? முடியாது. அதனால இறைவன் கொடுத்தார். இதுதான் நம்ம உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம சமயத்துல தான் இவ்வளவு தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. உடலோடு ஒன்றாகி நின்ற உயிர் உடலுக்கு வேறாயும் நின்று அதனை இயக்குகிறது. உயிர் இயங்குவதனாலேயே கண், செவி முதலிய ஞானேந்திரியங்கள் அனைத்தும் தத்தன் புலன்களை அறிவன ஆகின்றன. கண்ணு பார்க்குது அப்படின்னா உயிர் இயங்குறத. செத்தவங்க பார்க்க வேண்டியதானே, செத்தவங்களுக்கு கேட்க மாட்டேங்குதே. மா போயிட்டீங்களே, மா போயிட்டீங்களேன்றோம். எங்க அம்மா பாட்டுக்கு சைலண்டா படுத்திருக்கிறாங்க, கேட்கல. அவங்களுக்கு நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்தது. நேத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது. நேத்து உயிர் இருந்தது அதனால கேட்டுக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு உயிர் இல்லை அதனால கேட்டுக்கிட்டு இல்லை. அதுதான் வித்தியாசம். ஆக இவ்வாறு உடலோடு ஒன்றாகி நின்ற உயிர் உடலுக்கு வேறாயும் நின்று அதனை இயக்குகிறது. உயிர் இயங்குவதனாலேயே கண், செவி முதலிய 5 கருவிகள், 2 சொன்னாங்கன்னா 2 தான் நினைச்சுக்க கூடாது. கண்ணு செவின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மூக்கு அப்படின்னா எல்லாமே 5 புலன்களும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்குல எடுத்துக்கணும். முதலிய கருவிகள் அப்படின்ட்டாக்க மற்றதையும் சேர்த்துக்கங்கன்னு அர்த்தம். தத்தம் புலன்களை அறிவன ஆகின்றன. அதுபோல இறைவன் உயிரின் வேறாய் நின்று அதனை இயக்கி அறிவிப்பதனாலேயே உயிர் அறிவு விளங்க பெறுகிறது. இவ்வாறு உடலோடு ஒன்றாய் நின்று அதனை நிலை பெறுவித்தும், அதை நிக்க வைக்கிறதுக்கு இறைவன் நிக்கணும். சும்மா பில்டிங் நிக்காது, பில்லர் போட்டிருப்பாங்க. பில்லர் எங்க இருக்கு? பில்லர் ஒண்ணுமே தெரியலன்னா இங்க இருந்த பில்லர், பில்லர் கீழே போட்டிருப்பாங்க, உனக்கு தெரியாது. இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருக்கும், அது உனக்கு தெரியாது. இறைவன் எங்க காமிங்க அப்படின்னு சொல்லி, காணுமே, நான் இப்ப கண்ணை முடிக்கிறேன் காமிங்க, நான் இப்ப கண்ணை திறக்கிறேன் காமிங்க அப்படின்னா உன் கண்ணுல என்ன தெரியும்? உன் கண்ணுல நைட்ல பூனை போனா கூட தெரியாது. பூனை நம்மளும் நைட்ல போனா பூனைக்கு தெரியும் நம்ம போறோம்னு சொல்லி, நமக்கு தெரியாது பூனை போகுதுன்னு சொல்லி. இதான் நமக்கு இருக்கிற கண் பார்வை. இந்த பார்வையை வச்சுக்கிட்டு சிவபெருமானை பார்க்கணும்னா எப்படி நம்ம பார்க்கறது? அதனால எவனாவது கருப்பு சட்டை போட்டிருந்தான்னா கூப்பிட்டு அவனுக்கு வெள்ளை சட்டை வாங்கி கொடுது. இவ்வாறு உடலோடு ஒன்றாய் நின்று அதனை நிலை பெறுவித்தும் வேறாய், அப்ப அப்படியே இருந்துட வேண்டியதானேன்னா அது உள்ள நின்று ஸ்டெம் மாதிரி பில்லர் மட்டும் இருந்து என்ன பண்றது? வீடு புழங்கத்துக்கு வேணும்ல. அதனால வேறாய் நின்று உடலையும் கண் முதலிய பொறிகளையும் இயக்கி அறிவித்தும் நிற்பதாகிய உயிர் அவற்றோடு உடனாயும் நின்று கருவிகளை உலக பொருள்களின் மேல் ஏவி தானும் அறிகிறது. இப்போ உங்களுக்கு நான் சைவ சித்தாந்த சுடர் வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாய் நினைச்சதுனால நடந்ததா, என்னுடைய மூளை நினைத்ததுனால நடந்ததா, என்னுடைய கண்ணுனால நடந்ததா, காதால நடந்ததா? எனக்குள்ள இருக்கிற ஒரு உயிர் இதை செய்ய வேண்டும்னு சொன்னதுனால இதெல்லாம் செய்யுது.
இப்போ உயிரால் ஏவப்பட்ட இந்த இந்த புலன்கள் இது. உயிருக்கு எப்படி தெரியுங்க? மற்ற உயிர்களுக்கெல்லாம் போய் சைவ சித்தாந்தம் எடுக்கணும்னு சொல்லி உள்ள இருந்து என்னுடைய குருநாதன் உணர்த்தியிருப்பார். குருநாதனுக்கு எப்படி தெரியும் என்னைய வச்சு இதை செய்யணும்னு சொல்லி? அவருக்கு சிவபெருமான் உணர்த்தியிருப்பார். அதனால அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி உடனாயும் நின்று அக்கருவிகளை உலக பொருள்களின் மேல் ஏவி தானும் அறிகிறது. அதுபோல இறைவன் உயிரோடு உடனாய் நின்று செலுத்தி அவ்வுயிர் அறிவனவற்றை தானும் அறிந்து வருகிறான். எப்படி உயிர் உடலோட போய் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, மனம் மெய் மொழியால் நம்ம பாவத்தை ஈட்டுகிறோம். இருவினை ஒப்பு, இருவினை ஈட்டுதல். மனதால் நம்ம பாவத்தையும் சேர்க்கலாம், புண்ணியத்தையும் சேர்க்கலாம். ஓகே, மனதால் நம்ம மூளையை வச்சுக்குவோம். சிந்தனை வருது, நல்ல எண்ணங்கள் வந்தால் புண்ணியம், கெட்ட எண்ணங்கள் வந்தால் பாவம். சரி, இப்போ என்னுடைய உயிர் போயிட்ட பிறகு அந்த மூளை அங்கேயே தான் இருக்கு, மூளைக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ நான் இந்த மூளையால் செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் மூளையிலேயே இருக்கா, என்னுடைய உயிரில் இருக்கா? நம்ம யோசிக்கணும். உயிர் கிளம்பி போயிடுச்சு, அடுத்த பிறவிக்கு போயிடுச்சு. போன பிறவிகளில் இருந்த சஞ்சிதத்தை இந்த உயிர் அடுத்த பிறவிகளில் போய் அனுபவிக்க போகுது அப்படின்னா, இங்கே செத்து கிடக்கிற மூளையும் செத்து கிடக்கிற வாயும் நம்ம என்ன சொல்கிறோம்? மனம், மொழி, மெய். என் மெய் இங்கேயே கிடக்குது, என்னுடைய மொழி ஒன்றும் கிடையாது, இப்போ வாய் தான் இருக்குது, பேச்சு வர மாட்டேங்குது. என்னுடைய மனம் சிந்திக்க மாட்டேங்குது, ஆனால் மூளை இருக்குது. உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்ஸும் அப்படியே இங்கே இருக்குது. ஆனால் என்னுடைய பாவ புண்ணியமெல்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு. எப்படி போகுது? இப்போ உயிரோடு தானே அது போகுது. இன்னும் ஒரு அருமையான ஒரு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து எத்தனை ராக்கெட் பண்ணாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க, உடலோடு செலுத்தி. இவ்வாறு உடல் உயிர் போல் என்ற ஓர் உவமையே ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் என்ற 3 நிலைகளையும் உணர்த்தி நிற்க காணலாம். முக்கியமான பாடம் இது, அதனால நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். இறைவனுடைய பெருங்கருணை என்ன அப்படின்னா, இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அன்று முதல் இன்றும் என்றும் நமக்கு உதவி செய்யறதுக்கு அவன் செய்து கொண்டே இருக்கிறான். உங்களுடைய உறவுகளை எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. உங்க பையன் உங்களோட ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறானா பாருங்க. உங்களுடைய பேரன், அப்பா, அம்மா, மனைவி, யார் தான் நிற்கிறாங்க? சிவபெருமான் மட்டும்தான் நிற்கிறாங்க. சிவபெருமானுக்காக 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அவனுக்கு தானே செலவு பண்ணணும். ஒன்றாய் நிற்கிறது அவன் மட்டும்தான். என்னுடைய மனைவி ஒன்றாய் நிற்பாங்களா? ஃபோட்டோவுக்கு வேணா பக்கத்தில் நிற்பாங்க. உடனாய் நிற்பாங்களா? என்னோட அறிவுக்குள்ளே போய் இதை பாரு, இப்போ நீ பார்க்குறதுக்கு பேர் சுவருன்னு என் மனைவியா எனக்கு சொல்கிறாங்க. வேறாய் இருந்து எனக்கு அறிவிக்கிறாங்களா? சிலது அறிவிப்பாங்க, எது சாம்பார் எது ரசம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும். அது எல்லாமே ஜடப்பு. அறிவில் ஆணவ மலம் மறைச்சிருக்கிறத அவங்களால விளக்க முடியுமா? முடியாது. இப்போ இதெல்லாம் எனக்கு செய்கிற மிக நெருங்கிய நண்பன் யாரு? என்னுடைய தந்தை யாரு? என் மேல அக்கறை கொண்டவன் யாரு? கொண்டவன் யாரு? கொள்கின்றவன் யாரு? கொல்ல போகின்றவன் யாரு? என்னுடைய உறவுகள் எல்லாம் அடுத்த பிறவியில் என் கூட வருமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி வரை சிவபெருமான். தோளுடைய செவியின் விடையேறி ஒத்துவன் மிதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை குத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளர். குற்றாலத்துறை குத்தன் தான் நமக்கு நிற்கான். அவனுக்காக ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 10% நேரம், ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சா அதில் ஒரு மடங்கு 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாயை சர்ச்சுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கிறிஸ்டியனில் ரூல்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் போக. நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 10 லட்ச ரூபாய் சர்ச்சுக்கு மனமும் கொடுக்கணும். அந்த பணம் பைபிள் அடித்து எல்லாருக்கும் கொடுத்து கன்வர்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய சர்ச் கட்டுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரூல்ஸ்லேயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இறைவன் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிற ஒரு பெருமானுக்கு நம்ம ஒரு 10% நேரத்தை மட்டும், அவன் கொடுத்த நேரத்தை நாளைக்கு கணக்கை க்ளோஸ் பண்ணால் நம்ம என்ன வேண்டான்னு நான் சொல்ல முடியும்? நான் வரமாட்டேன், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரேன்னு நான் சொல்ல முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. போய்கிட்டே இருக்க வேண்டியது. இன்று வருமோ நாளை வருமோ. இப்படி இருக்கிற இந்த 24 மணி நேரம் இன்னைக்கு விட்டுருங்க. ஏற்கனவே டைம் 8 மணி ஆயிடுச்சு. மலேசியாவில் 10:30 10:30 தூங்குற நேரம்.
நாளையிலிருந்து ஒரு ஒரு அவனுக்கு ஒரு பிச்சை போடுறதா நினச்சிக்குவோமே, போப்பா ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு போ, 100 ரூபாய் இருக்கு, 10 ரூபாய் வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு அப்படி நினச்சிக்கிட்டாவது அவனுடைய பணியை ஒரு 10% நேரம், 24 மணி நேரத்தில் 10%, 2.4 ஹவர்ஸ், 2.5 மணி நேரம்னு வச்சுக்கலாம் தோராயமாக. ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் திருமுறைகள், சைவ சித்தாந்தம், பஞ்சபுராணம், நமச்சிவாயம் எழுதுறது, பாடுறது, படிக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் 10% கொடுக்க முடியாதா சிவபெருமானுக்கு? 10% சொத்தை சிவப்பணிகளுக்காக, சிவனடியார்களுக்காக கொடுக்க முடியாதா? ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். அனாதி தொடர்பு. இறைவனுக்கு நமக்கும் எப்போ தொடர்பு? இறைவன் பாருங்க, கேள்வி வர்றதுக்கு முன்னாடியே விஷயங்களை நீ சொல்ல வச்சுக்கிட்டே வர்றாரு. இறைவன் இன்றிலிருந்து தொடர்புன்னு சொல்ல போறாங்க. பதியாகிய இறைவனுக்கு ஏனை பசு பாசங்களோடு உள்ள இந்த அத்துவித தொடர்பு என்று ஏற்பட்டது? மாணவர் கேட்கிறார். என்று ஏற்பட்டது? போன எனக்கு திருமண நாளில் ஏற்பட்டுதா, இல்லை இந்த பிறவியில் ஏற்பட்டுதா, என்னுடைய பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ அன்னைக்கு ஏற்பட்டுதா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருமணம் இப்போதானே நடந்தது, பிறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கலையே, பிறந்த அன்னைக்கு நடக்கலை, ஸ்கூலுக்கு போகும்போது நடக்கலை, காலேஜ் போகும்போது நடக்கலை, இப்போ சமீபத்தில் ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம்னு பார்த்தா திருமணம். சிவபெருமானோட நமக்கு எப்போ திருமணம் ஆச்சு? சரி, இந்த திருமணம் நம்ம பார்க்குறோம், காலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாயங்காலம் கோர்ட்டில் அடிக்கிறாங்க இப்போ இந்த உலகத்தில். இத்தனைக்கும் அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணி மறுநாள் கோர்ட்டில் நிற்கிறாங்க, கோர்ட்டில் சிரிக்கிறாங்க. என்னடா லவ் பண்ணீங்க நீங்கள்? சும்மா அம்பு மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நேற்று மேரேஜ், இன்னைக்கு டைவர்ஸா? இதுக்கு பேர் லவ் மேரேஜா? ஏதோ பேரண்ட்ஸ் அரேஞ்சு மேரேஜு, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அப்புறம் தான் தெரியுது மாப்பிள்ளை அப்படின்னு. பையனோடவே 2 வருஷம் நீங்கள் காலேஜில் ஒன்றா படித்தேன்ற, ஒன்றா சுற்றணும்னு சொல்கிறேன், நாளைக்கு மறுநாள் டைவர்ஸ்க்கு நிற்கிறியன்னு கோர்ட்டில் போய் ஒரு 6 மாதம் கழிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பதியாகிய இறைவனுக்கு ஏனை பசு பாசங்களோடு உள்ள அத்துவித தொடர்பு என்று ஏற்பட்டது. இத்தொடர்பு இறைவனுக்கு என்றும் உள்ளதே அன்றி ஒரு காலத்திலே ஏற்பட்டு மற்றொரு காலத்திலே நீங்கி விடுவதென்று. இது இந்த திமுக அரசு, இது இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனது, 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் விலகிவிடும். அதுக்கு முன்னாடி அதிமுகன்னு ஒரு அரசு இருந்தது, அதுக்கு முன்னாடி திமுகன்னு ஒரு அரசு இருந்தது. அப்படியே ஒரு திமுக அதிமுக திமுக அதிமுக, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ்னு ஒரு அரசு இருந்தது, நடுவில் சில அரசுகள்லாம் இருந்தது. ஆக இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் தோன்றும், ஒரு காலத்தில் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனால் மற்றொரு காலத்தில் இறைவனுடைய தொடர்பு, இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, கணவன் மனைவி தொடர்பு இல்லை, பிள்ளைங்க பேரண்ட்ஸ் தொடர்பு கிடையாது, நண்பர்களை போன்ற தொடர்பு கிடையாது. இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு தொடர்பு. அதனால் அத்துவிதமாய் இருத்தல் அனாதி என்பது அறியற்பாலது. இறைவன் உயிர்களோடு என்று ஒன்றாயும் உடனாயும் இருந்தான் அப்படின்னா அதுவும் இறைவனோட வியாபகம். இறைவன் இருக்கிறதுனால அதுக்குள்ள இந்த உயிர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. இந்த வீடுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கேன், வீட்டுக்குள்ள ஹால் இருக்கு, ஹால்ல நான் இருக்கேன். இதுபோல இறைவன் வீடுங்கிறது இறைவன், ஹாலுங்கிறது நம்முடைய உயிர்கள், அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தான் இந்த பாசங்கள்னு நம்ம சொல்றோம். இறைவனுக்கும் நமக்கு இருக்கிற இந்த அத்துவித தொடர்பு, ஒன்றாயும் உடனாயும் வேறாதல்ங்கிறது எப்போ இருந்தது அப்படின்னா அதுவும் அனாதியிலிருந்து தான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் என்ற இம்மூன்று தன்மைகளையும் ஒருங்கே உடைய இயைபை உபநிடதங்களில் அத்துவிதம் என சொல்லப்படுகிறது என்னும் சைவ சித்தாந்தத்தின் முடிவு சாத்திரங்கள் தோன்றிய காலத்தில்தான் ஏற்பட்டதா? கேள்வியே குழப்பமான கேள்வி. எங்கேயெல்லாம் இந்த மாதிரி என்ன சொல்லப்படுகிறது? உபநிடதங்கள், அது என்னது, சங்கராச்சாரியார் அவருடைய என்ன செய்யுது, ஆதிசங்கரர், மத்துவர், அதெல்லாம் சும்மா அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துருங்க. ரொம்ப உள்ளே போயிட்டோம்னாக்க நம்ம போக வேண்டிய பாதை தெரியாது.
ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் என்ற இம்மூன்று தன்மைகளையும் ஒருங்கே உடைய இயல்பே உபநிடதங்களில் அத்துவிதம் என சொல்லப்படுகிறது என்னும் சைவ சித்தாந்தத்தின் முடிவு சாத்திரங்கள் தோன்றிய காலத்தில்தான் ஏற்பட்டதா? சைவ சித்தாந்தத்தின் முடிவு சாத்திரங்கள் தோன்றிய காலத்தில்தான் ஏற்பட்டதா? உபநிடதங்கள்ல அத்துவிதம்னு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, உபநிடதங்கள்ல அவங்க அத்துவிதம்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஒன்றாயும் உடனாயும் வேறாதல் அப்படிங்கிறதா? இந்த சைவ சித்தாந்த அறிவு மெய்கண்டார் இவங்கெல்லாம் வந்த பிறகு இவங்க அதுதான் அவங்க அத்துவிதம்னு சொல்றது எதுன்னா, இந்த ஒன்றாயும் உடனாயும் வேறாதல்ங்கிறத தான் அவங்க அத்துவிதம்னு சொல்றாங்கன்னு மெய்கண்டார் சொல்றாரா? கேள்வியே நமக்கு குழப்பம். தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறலாம். அவ்வாறு கொள்ளுதற்கு இல்லை. சாத்திரங்கள் தோன்றுவதற்கு மிக முற்பட்ட காலத்திலேயே இக்கொள்கை தமிழரிடையே நிலவியது என்பதை, சாத்திரங்கள்னா நம்ம மெய்கண்டாரை முன்வைக்கிறோம், மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்றோம். மெய்கண்டார் 13ஆம் நூற்றாண்டு, இப்போ பிறந்த குழந்தை. 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டுங்கிறது என்ன? தஞ்சை பெரிய கோயிலுக்கு அப்புறம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு அப்புறம் தான் இந்த பதி பசு பாசங்கிறது உலகத்துக்கே தெரியுமா? ராஜராஜனுக்கு தெரியாதா? அப்படின்னா தெரியும். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசு பாசம் பதியணியில் பசு பாசம் நிலாவே. இது எப்போ? இப்போ திருவெண்ணைநல்லூர்ல கிபி 1325ஆம் ஆண்டுலையா தெரிஞ்சுது? அதுக்கு முன்னாலேயே நமக்கு தெரியும். 8 திசை தானாய் தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழி மிளலையே அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்காரு. 1ஆம் திருமுறை 11வது பதிகத்துல 2வது பாடல். 12ன்னு போட்டிருக்காங்க, அந்த 1 அடிச்சிருங்க. பதிகத்தோடைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 1, அதாவது முதல் திருமுறையில் 11வது பதிகத்தில் 12வது பாடல்னு கொடுத்துருக்குறாங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக். 2வது பாடல் அது 8 திசை தானாய், 8 திசைகளும் தானே சொத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே அப்பர் பெருமான் சொல்றார். அதுபோல 8 திசை தானாய், 8 திசைகளும் அவன்தான். அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு தெரியும், மூர்த்திகளை நம்ம 5 இடங்கள்ல இந்த பக்கம் வாமதேவ, வடக்கு, தெற்கு, மேற்கு, மேல இருக்கிறவர்னு சொல்லி ஐமூர்த்திகளையும் நம்ம வணங்குவோம். இப்போ 8 திசை தானாய், 8 திசைகளும் அவன்தான். வேறாய், அப்ப சிவபெருமான் கிழக்குன்னு சொன்னா சிவபெருமானா? கிழக்குன்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் கிழக்கா? கிழக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லைப்பா, கிழக்கும் அவன் தான். அதுக்கு மேலே அவர் இன்னும் நிறைய இருக்கிறார். இப்போ கைலை துரைசாமி ஐயானா இவர் என்ன சைவ சித்தாந்த ஆசிரியரா? சைவ சித்தாந்த ஆசிரியர் தான். சைவ சித்தாந்த ஆசிரியர் தானா? சைவ சித்தாந்த ஆசிரியர் தான். சைவ சித்தாந்த ஆசிரியர் மட்டும்தானா? மட்டும்தானா? இல்லைப்பா, அவருக்கு வேற வேலை இருக்கு. அப்படின்றது போல இறைவன் 8 திசை தானாய், 8 திசைக்கும் வேறாய், ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றி. 8 திசையிலும் வேறாய், 8 திசையும் உடன் ஆனான் இடம் திருவெள்ளிமலையே. அவன்தான் அது, அது மட்டும் அவன் இல்லை. இதுதான் அத்துவிதம்ங்கிறது. இது எங்க சொல்லியிருக்காரு? திருமுறை 1 திருஞான சம்பந்த பெருமானோட. திருஞான சம்பந்த பெருமானுடைய காலம் எது? அது 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு. அது இப்போ 1300 ஆண்டுகள். 1300வது ஆண்டுல சொல்லலை, 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆசிரியருடைய அழகு அது. ஆனந்தராசிரியாவால் மட்டும்தான் அப்படி எழுத முடியும். 1300வது ஆண்டுல மெய்கண்டார் சொல்லலப்பா, 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருஞான சம்பந்த பெருமான் கூட சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் எடுக்கிறார். இன்னும் இதுல அவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் சொல்லியிருக்கிறாருன்னு உள்ள போனாக்க நமக்கு புரியாது. அதனால நம்ம தினந்தோறும் பாடுற இந்த திருமுறை பதிகத்தை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறார் ஆசிரியர். இன்னும் நாவுக்கரசர், காரைக்கால் அம்மையார் போன்ற அருளாசிரியன்மார் பலரும் இவ்வத்துவித நிலையை தங்கள் பதிகங்களில் விளங்க உரைத்துள்ளதையும் மேற்கூறிய கருத்துக்கு சான்றாகும். அம்மையார், காரைக்கால் அம்மையார், அவங்க எப்போ பிறந்தாங்க? திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி அவங்க எத்தனையோ, அவங்க ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. அது எப்பன்னு தெரியல. 2000 ஆண்டுகள். இப்போ திருஞான சம்பந்தர் தான் சொன்னாருன்னு கிடையாதுப்பா, அதுக்கு முன்னாலேயும் காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது நம்முடைய சமயத்திலே திருமுறைகளிலேயே இது கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இறைவன் உருவம் கொள்ளுதல் பற்றி இப்போ நம்ம படிக்க போறோம். உயிர்களோடும் உலகத்தோடும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இயைந்து நின்று அவற்றை செயற்படுத்துகின்ற இறைவன் தான் உருவம் உடையவனாய் நின்று செயல்படுத்துவானா? உருவமின்றியே செயல்படுத்துவானா? அடுத்தது
அருவம், அருவுருவம், உருவம்ங்கிற பாடத்துக்கு வரப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள். படிச்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமாவை போய் 3 தடவை பார்க்குறோம், இன்னும் பாகுபலி போட்டால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் 1000 முறை படிக்கலாம். உருவம் இல்லாததாகிய உயிர்கள், உருவம் இல்லாததாகிய உயிர் உள் நின்று உடம்பை செயற்படுத்தவில்லையா? எனக்கு உயிர் இருக்கா? இருக்கு. பார்க்குறீங்களா? இல்லை. கேட்குறீங்களா? இல்லை. எப்படி சொல்றீங்க எனக்கு உயிர் இருக்குன்னு? ஐயா, இருக்கணும், இருக்கணும், இல்லைன்னா உங்களால பேச முடியாது. புகையுது, அதனால நெருப்பு இருக்கணும், உங்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றீங்க? அது மாதிரி சொல்றது இல்லையா நீங்க? அதுபோல இறைவன் உருவம் இல்லாமலே எல்லாவற்றையும் செயற்படுத்த வல்லவன். ஆயினும் உயிர்களின் பொருட்டாக அவன் உருவம் உடையவன் ஆகிறான். உருவத்தை வச்சுதான் அவன் செயல்படுத்தணும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் இந்த உயிரே உருவம் இல்லாம நம்மளை இயக்குகிறது. இறைவன் யாரு? உயிரை விட எத்தனையோ படிகள் மேலானவன். அவன் உருவம் எடுத்துதான் பண்ணணும்னு அவனுக்கு தேவையில்லை. நம்ம 8 குணங்களை பற்றி படிக்கும் பொழுது அவன் மாயையால தான் அறிஞ்சு கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கண்ணு மாதிரியே அவனுக்கு இருக்கு. அப்படின்னா வயசாயிடுச்சு, கண்ணாடியில போடணும். அவன் பழைய படங்கள்ல எல்லாம் சிவபெருமான் கண்ணாடி போடாம இருப்பாரு, இப்ப கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப முன்னாடி பவர் கம்மியா இருந்தது, இப்ப பெரிய கிளாஸா போட்டிருக்காரு. அப்படியா பாடுறாரு சிவபெருமான்? அவருக்கு மட்டும் மூட்டு வலி வராதா? அவருக்கு மட்டும் சுகர் ப்ராப்ளம் இருக்காதா? ரொம்ப நாள் வயசாயிடுச்சு, தோல் சுருங்கி இருக்காதா? பிணி, மூப்பு, நரை அதெல்லாம் அவருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கேட்கணும் இந்த கேள்வியை. இந்த கேள்வியை நம்ம கேட்காததுனால கருப்பு சட்டையை போட்டு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு தனக்கு பெயர் அறிவாளன்னு சொல்லிக்கிறான். முட்டாளன். என்ன தெரியும் அவனுக்கு சிவபெருமானை பத்தி? ஃபர்ஸ்ட் சிவபெருமானை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேளு. ஃபர்ஸ்ட் சிவபெருமானை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற தெருவுக்கே வரமாட்டான். இந்த மாதிரி யாரும் கேட்டதில்லை. அதனால அவன் வந்து நம்ம தலையில மிதிச்சுக்கிட்டு இருக்கான். நிமிர்ந்து நின்னோம் அப்படின்னா ஓடி போயிடும். ஏன்னா சரக்கு இல்லை. நமக்கு இது மாதிரி ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் உதாரணம் சொல்றான்னு கேளு. அவனுக்கு ஒன்றாயும்னாலே ஒன்றும் புரியாது அவனுக்கு. உனக்கு உயிர் இருக்காடான்னு கேளுங்க முதல்ல. எனக்கு காமிடான்னு சொல்லுங்க. நான் பகுத்தறிவாளன்ட, உன் உயிரை பார்த்தாதான் உனக்கு உயிர் இருக்குன்னு நான் சொல்லுவேன், ஒத்துக்குவேன். காமி. நீ எனக்கு கண்ணில் தான் காமிக்கணும்னு இல்லைப்பா, காதில் கூட கேட்குற மாதிரி பண்ணு. காதில் தான் கேட்கணும்னு இல்லைப்பா, உன் உயிர் இருக்குன்றதை எனக்கு மூக்கால நான் நுகர்ந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியாவது ஒரு பர்ஃப்யூம் மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணி, ஓ இது சாண்டல், ஓ இது ரோஸ், ஓ இது ஜாஸ்மின், அப்படியாவது உன் உயிரை காமிப்பான்னு சொல்லு. ஏண்டா என் கண்ணாலையும் உயிரை பார்க்க முடியல, என் காதாலையும் உயிரை கேட்க முடியல, என்னுடைய மூக்காலையும் உன்னோட உயிரை நுகர முடியல, என்னுடைய நாக்காலையும் உயிரை பார்க்க முடியல, நான் தொட்டாலும் உயிர் இருக்கிறது எனக்கு தெரியல, உனக்கு உயிர் இருக்குன்னு எப்படிடா சொல்றேன்? ஒரு அனுமானத்துல தான் சொல்றேன் அப்படி சொல்றேன். அட போடா, கெட் அவுட். ஒயிட் ஷர்ட் வாங்கி வச்சிருக்கோம் எல்லாரும் சிவனடியார்கள் கையில அறக்கட்டளையில இருந்து ஒரு 1008 வெள்ளை சட்டை வாங்கி வச்சிருக்கோம். எல்லாரும் சட்டையை மாத்திக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல ஒழுங்கா ஓட்ட போடுங்கன்னு சொல்லுங்க. அவன் உருவம் கொள்வதால் உயிர்களுக்கு என்ன நன்மை? சிவபெருமான் உருவம் கொள்ளணும் அப்படின்றதுக்கு உயிர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். உருவமில்லாத பொருளை உயிர்கள் மனத்தால் நினைக்கவும் இயலாது. இது உயிரோடைய இயல்பு. உயிர்கள் சைவ சித்தாந்த சுடர் நூல்ல இருக்கு, உயிர்கள் தூலத்தின் மூலம்தான் சுக்குமத்தை அறியும். இது நூல்ல இருக்கிறதுக்காக நீங்க ஒத்துக்க வேண்டாம். நீங்க சின்ன கிண்டர் கார்டன், பள்ளிக்கூடம், நர்சரி ஸ்கூல்லாம் போனீங்கன்னா நிறைய பொம்மை வச்சிருக்கிறாங்க, சார்ட் வச்சிருக்கிறாங்க. ஏன் பொம்மை வச்சிருக்கிறாங்க? ஆப்பிள் பொம்மை வச்சிருக்கிறாங்க, ஆரஞ்சு பொம்மை வச்சிருக்கிறாங்க, அப்புறம் கலர் கலரா மிருகங்களுடைய படம் வச்சிருக்கிறாங்க, அது இதோ வச்சிருக்கிறாங்க. ஏன்? அப்படி இருந்தாதான் இப்போ ஆப்பிள்ங்கிறது இப்போ கைலை தரிசாமிக்கு அங்க பார்த்த ஆப்பிள் பார்த்ததுனாலதான் இப்போ ஆப்பிள் தெரியும். இது உயிருடைய இயல்பு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இறைவன் உருவம் கொள்றான். ஏதாவது ஒரு கிண்டர் கார்டன்ல எந்த ஒரு பொம்மையும் கிடையாது, எந்த ஒரு டாய்ஸும் கிடையாது, எந்த ஒரு சார்ட்டும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஒரு காலேஜ் மாதிரி ஒரு பிளாக் போர்டு இருக்கு, பெஞ்ச் இருக்கு, உட்காந்துக்கணும் பிள்ளைங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்ப்போமாங்க?
கண்ணால் பார்க்கணும், தடவி பார்க்கணும், அதை அமுக்கி பார்க்கணும், அதை எரிஞ்சு பார்க்கணும், அதை உடைச்சி பார்க்கணும். அப்படி தான் பிள்ளைங்க கற்றுக்குது. அதுபோல் இறைவன் உருவம் கொள்வது எதனாலன்னா நமக்காக, ஃபார் யூ அண்ட் மீ ஒன்லி. அவனுக்காக கிடையாது. அவன் உருவம் கொள்ளலைன்னா முருகனுக்கு தெரியாதா அப்பா வர்றாருன்னு சொல்லி? விநாயகருக்கு தெரியாதா? பார்வதி உருவம் கொள்ளலை அவன் அப்படின்னா, ஐயோ எங்கள் வீட்டுக்காரரை காணும்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களா? உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா உயிர்களுக்காகவும் உருவம் கொள்கிறான். உருவமில்லாத பொருளை உயிர்கள் மனத்தால் நினைக்கவும் இயலாது. அதனால் உயிர்கள் தன்னை ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் நிறைய இருக்குது. ஆதலால் இதில் புத்தகத்தில் என்ன இருக்குது, உயிரகல்னு இருக்குது, ரக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. உயிர்கள் தன்னைங்கிறதுக்கு தன்னணைன்ற மாதிரி இருக்கு, அதை தன்னை அப்படின்னு சொல்லி மாத்திக்கங்க. அந்த முன்னாடி வரக்கூடிய கால் மாத்தி போட்டுக்கங்க, தன்னைன்னு எழுதிக்கங்க. உயிர்கள் தன்னை மனத்தால் நினைந்தும் மொழியால் வாழ்த்தியும் மெய்யால் வணங்கியும் உய்தல் வேண்டும் என்னும் கருணையினால் இறைவன் பல்வேறு வடிவங்களை உடையவன் ஆகிறான். எவ்வளோ பெரிய தத்துவங்களை அப்படியே ஒன்னோட ஒன்றை பிணைச்சு 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 மாலை கோக்குற மாதிரி கோத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் சொன்னாங்க ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் சொன்னாங்க. இப்போ அருவம் உருவம் அருவுருவம் சொல்லிட்டு வர்றாங்க. அதில் கொண்டு வந்து மனம் மெய் மொழி எப்படி சேர்க்கிறாரு பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பெரும் மகனார் இந்த ஆசிரியர். உயிர்கள் சிவபெருமானை மனதால் நினைந்தும், வாயால் நினைக்க முடியாது, நினைக்கிறதுக்கு மனமும் வாழ்த்துறதுக்கு வாயும் வணங்குவதற்கு மெய்யும். வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து எற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நமச்சிவாய வாழ்க அதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாக ஆகும் ஆகின்ற நீப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு வாழ்த்த தான் வாய் வச்சது. 24 மணி நம்ம பேசுகிற நேரங்களில் ஒரு 10% நேரம் இறைவனை வாழ்த்தி பேசியிருக்கிறோமா பாருங்க. அப்படிலாம் பார்த்தா எனக்கு நிறைய மார்க் போடலாம். உங்கள்கிட்ட பேசுகிற நேரம் ஃபுல்லாக இறைவனை வாழ்த்தி பேசிக்கிட்டே இருக்கேன். பெரும்பெற்ற புலியூராணி பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். நான் இன்றைக்கும் பெருமான பேசாத நாளே கிடையாது. உங்களுக்கு வகுப்பு எடுக்கலைன்னா வேற யாருக்காவது வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடியார்களோட தொடர்பு இல்லாத நாளே நமக்கு கிடையாது. காலையில் இருந்துச்சோன்னா கூட்டு வழிபாடு, நைட்டு படுக்கிறப்போ கனவிலும் திருமுறைகள், அப்புறம் இவங்களுக்கு இந்த பதில் சொல்லணும், அவங்களுக்கு அந்த பதில் சொல்லணும், நாளைக்கு இந்த விழா இங்கே நடக்குது, நாளைக்கு அது நடக்குது, இப்போ மலேசியாவில் அந்த ஸ்கூலில் போய் என்ன பண்ணிட்டாங்களா இல்லையா, இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே உள்ளே போனாங்களே ஏதாவது பிரச்சனை வந்ததா இல்லையா, ஸ்ரீலங்காவில் அடுத்த விசிட் எப்போ போகிறோம், இதெல்லாம் எங்கே சுற்றினாலும் மனமும் அங்கே தான் இருக்குது, மொழியும் அங்கே தான் இருக்குது, செயலும் அதில் தான் இருக்குது. அதனால நமக்கு குறையொன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை அருமையாக போய்கிட்டு இருக்கு. உருவமில்லாத பொருளை உயிர்கள் மனத்தால் நினைக்கவும் இயலாது. ஆனால் உயிர்கள் தன்னை மனத்தால் நினைந்தும் மொழியால் வாழ்த்தியும் மெய்யால் வணங்கியும் உய்தல் வேண்டும் என்னும் கருணையினால் இறைவன் பல்வேறு வடிவங்களை உடையவன் ஆகிறான். மனமை மொழியால்தான் இந்த உயிர்கள் வினைகளை ஈட்ட முடியும், இந்த உயிர்கள் அறிய முடியும். ஆக இந்த உயிர்கள் மனதால் நினைக்கிறது அது பண்ணிடலாம். வாழ்த்துறதுக்கு எதை பார்த்து வாழ்த்தோம், எதை பார்த்து நினைக்கும், எதை பார்த்து மாலை போடும், எதுக்கு அபிஷேகம் பண்ணும். சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்றோம். அவனுக்கு எதுக்கு அபிஷேகம்? அவன் சிவலிங்கமாக நிற்கிறதே உனக்கு தான். அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதுனால அவனுக்கு என்ன ஆக போகுது? அவனுடைய ஆணவ மலம் குறைய போதா, இல்லை அவனுடைய கண்மம் கூட போதா, இல்லை அவனுடைய மனைவி இனிமே அவனை அதிகமாக விரும்ப போறாங்களா? ஒரு ஒத்த நய பைசா சிங்கிள் டாலர் பிரயோஜனம் கிடையாது. இந்த கல்ஃப் டாலருக்கும் பிரயோஜனம் இல்லை, யுஎஸ் டாலருக்கும் பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான். பிரயோஜனமான நமசிவாயங்கிறத நம்ம இத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய சொல்லுங்க சொல்லுங்க நமச்சிவாய சொல்லுங்க நமச்சிவாய சொல்லுங்க நமச்சிவாய சொல்லுங்க சொல்றோம், ஆனா சொல்ல மாட்டேங்க. பெருமான் நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவனை யாரும் செய்ய சொல்லி சொல்லலை, ஆனா அவன் செய்யறான். அவன் கருணையினால், அண்டர்லைன் பண்ணிக்க. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? சிவபெருமானின் கருணையை பற்றி சொல்லுது. என் குணத்தான்னு சொல்லுது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கருணையை பற்றி சொல்லுது.
இறைவன் பல்வேறு வடிவங்களை உடையவன் ஆகின்றான். என்னென்ன வடிவங்கள்? மூவகை வடிவங்கள் இருக்கு. என்னென்ன வடிவங்கள்? யாவும் 3 வகையுள் அடங்கும். ஐயா நடராசர் இப்படி இருக்கிறாரு, தியாகராசர் அப்படி இருக்கிறாரு, நந்தியம்பெருமான் இப்படி இருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தி அப்படி இருக்கிறாரு, அப்படி இல்லை. நம்ம 3 வகைக்குள்ள நம்ம இதை அடக்க போறோம். வடிவங்கள் யாவும் 3 வகையுள் அடங்கும். அவை உருவம், அருவம், அரு உருவம். இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆனது, சாண்ட்விச்னு சொல்றோமே அது போல. உருவம் என்பது கண்ணுக்கு புலனாகி நிற்பது, கண்ணால பார்க்கலாம், அதான் உருவம்னு சொல்றோம். கண்ணு காது கண்ணுக்கு தொட்டு கூட பார்க்கலாம். இப்போ கண் இல்லாதவங்க சிவலிங்கத்தை பார்க்க முடியுமா? இது கண் இல்லாதவங்க எப்படி நம்ம அவங்க மூவ் பண்றாங்க, எதையாவது ஒன்றை தொட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக உருவம் என்பது கண்ணுக்கோ கைக்கோ நம்மளுடைய ஐம்புலனுக்கு புலனாகி நிற்பது உருவம். அருவம் என்பது அதுக்கு ஆப்போசிட். அருவம் என்பது கண்ணுக்கு புலன் ஆகாதது, ஆயினும் வரம்பு பட்டு நிற்பது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க மேல்நிலை மாணவர்கள். இறைவன் அருவமாக இருக்கிறான் அப்படின்னா வரம்பு இல்லாம நிற்கிறான்ல. ஆசிரியர் என்ன சொல்றாரு? ஆயினும் வரம்பு பட்டு நிற்பது. இதில் யோசிக்கணும். நம்ம அடுத்து போகிற வகுப்புகளில் அம்மா பொன்னம்மாளம்மா அவங்களுடைய திருப்புதல் வகுப்பில் இதை கேளுங்க. அவன் அருவம்னு சொல்கிறோம், உருவம் சொல்கிறோம், ஓகே. உருவம் சொல்கிறோம், ஓகே. அவன் அருவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு பட்டு நிற்கிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. வரம்பு பட்டுனா வித்தின் த பவுண்டரின்னு அர்த்தம், ஒரு எல்லை கோட்டுக்குள்ளன்னு அர்த்தம். அப்போ அருவம் அப்படிங்கிறதும் ஒரு எல்லை கோட்டுக்குள்ள இருக்கு. அருவம்ங்கிறது எல்லை கோட்டுக்குள்ள இருக்கு. இப்போ நான் சொல்றேன், நான் அது சொல்றேன். இது வந்து என்ன? இது ஒயிட் பேப்பர். ஓகே, இந்த ஒயிட் பேப்பர்ல இது என்ன? இப்போ இது 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 என்ன? இது வந்து ஸ்கொயர். இது என்னது? இந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு சர்க்கிள். இப்போ இது நான் என்ன சொல்றேன்? இது உருவம், இது உருவம், இது அருவம் அப்படின்னு சொல்றோம். இது அருவம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? A4 சைஸ் ஒயிட் பேப்பர் அப்படிதான் நினைக்கிறோம். ஏன்னா முதல்ல அதைத்தான் நம்ம காமிச்சு இப்போ பிளைனா இருக்குல்ல அப்படின்னு ஆரம்பிச்சோம்ல. அப்போ அருவம் அப்படிங்கிறது ஒரு A4 சைஸ்ல பிளைனா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குது. அதனாலதான் வரம்பு பட்டு நிற்கிறது. இறைவன் வரம்பு பட்டு நிற்கிறவன். அவன் அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் சோதி, பெரும் சோதி, சோதியே சுடரே சூழலிய விளக்கே. அதனால அவன் அருள் இருக்கும். அவனை பத்தி சொன்னா அருள் இருக்கும். அருள் பெரும் சோதி, பெருஞ்சோதி, சின்ன சோதி கிடையாது. சைவ சித்தாந்த சுடர் கிடையாது, சைவ சித்தாந்த சோதி. பெரும் சோதி மட்டும் கிடையாது, சைவ சித்தாந்த பெருஞ்சோதின்னு வைக்கலாம். இந்த ஆசிரியர்கள்லாம் இன்னொரு மேல்நிலை வகுப்பு வரும் பொழுது அருட்பெருஞ்சோதிங்கிற மாதிரி சைவ சித்தாந்த பெருஞ்சோதி அப்படின்னு உங்களுக்கு பட்டம் கொடுக்கலான் இருக்கோம். ஆக இறைவன் அருவமாக இருந்தாலும் வரம்பு பட்டு நிற்கிறான். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு புது கருத்து நமக்கு. உருவம் என்பது ஒரு கால் புலப்பட்டும் ஒரு கால் புலப்படாமலும் இருப்பது. இதுவும் ஒரு புதிய ஒரு டெஃபினேஷன். இது நம்ம உருவம்னா என்ன சொல்றோம்? அது சிவலிங்கத்தை சொல்றோம். சிவலிங்கத்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? ஏன் அது உருவம்னு சொல்றோம் சிவலிங்கத்தை? இப்ப நடராச பெருமான் அப்படின்னா அவருக்கு இடது கால் இருக்கு, வலது கால் இருக்கு, கை இருக்கு, 4 கை இருக்கு, செடாமுடி இருக்கு, அது உருவம் தாங்கி இருக்கிறார், அது உருவம். சிவலிங்கத்துல அப்படி கண்ணு காது மூக்கெல்லாம் தெரியல, அதனால இது உருவம் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆசிரியர் என்ன சொல்றாரு? உருவம் என்பது ஒரு கால் புலப்பட்டும் ஒரு கால் புலப்படாமலும் இருப்பது. அதுக்கு உதாரணம் சொல்லுவார் ஆசிரியர். பாப்போம். ஆகாயம் அருவப்பொருள். உடனே உதாரணம் சொல்லித்தார், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நம்ம உருவம் அப்படின்னா எப்போதும் புலப்பட்டு நிற்கும், கண்ணு காது இருக்காது அப்படின்னு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சுடரில் கூட நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஐயா அதோட ஆழமாக அதை எடுத்து சொல்கிறாங்க. ஆகாயம் அருவப்பொருள், நிலம் நீர் முதலியவை உருவப்பொருள்கள், தீ உருவப் பொருள். 5 பூதங்களை வச்சே விளக்குறாங்க ஆசிரியர். தீ என்பது உருவப் பொருள். அது விறகை கடையும் வழி புலப்பட்டும் கடையாத வழி புலப்படாமலும் இருத்தல் பற்றி உருவம் எனப்பட்டது. விறகு அடுப்பு எரிக்கிறவங்களுக்கு இது தெரியும். எங்கள் வீட்டில் நாங்கள் விறகு அடுப்பு எரிக்கிறோம். அம்மா சொல்லுவாங்க, அந்த விறகு கொஞ்சம் தூண்டி விடுப்பா அப்படி சொல்லுவாங்க.
அந்த விறகு உள்ளே வச்ச விறகெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சு அந்த நெருப்பு குறைஞ்சிட்டு வெறும் இதாக இருக்கும், கறிக்கட்டையாக இருக்கும். அப்புறம் நம்ம அடுப்பை தள்ளி விட சொல்லுவாங்க. அப்போ இந்த விறகை திரும்ப தட்டி விட்டு உள்ளே தள்ளி விட்டோம் அப்படின்னா அது திடீர்னு நெருப்பு. இப்போ அந்த நெருப்பு எங்கே இருந்தது? அங்கே தான் இருந்தது, புலப்படாமல் இருந்தது. இப்போ புலப்படுது. அதே விறகுல அதே அடுப்பில் நம்ம ஒன்றும் பண்ணலை. சில இடங்களில் ஊதுவோம், அது ரொம்ப செத்து போயிடுச்சுன்னா ஊதுவாங்க, ஊது குலைன்னு ஒன்று வச்சு ஊதுவோம். இப்போ அது கூட இல்லை, சும்மா தள்ளி விட்டோம், எரியுது. ஒரு விளக்கில் அந்த திரியை நம்ம தூண்டி விடுறோம், எரியுது. அதுபோல ஒரு கால் புலப்பட்டும் ஒரு கால் புலப்படாமலும் இருப்பதற்கு இந்த உதாரணத்தை ஆசிரியர் சொல்றார். ஆகாயம் அருவ பொருள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாயமும் வரம்பு பட்டு நிற்பது அப்படின்னு அர்த்தம், மேலே உள்ள டெஃபினேஷன் படி. நிலம், நீர் முதலியவை உருவப் பொருள்கள். அது நம்ம சொல்லிடுறோம். நிலம் இங்கே இருக்குது, இது அமெரிக்கா, இது ஆஸ்திரேலியா, இந்த பூமியில் இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர், இவ்வளோ கிலோமீட்டருக்கு கடல் இருக்கிறது, இவ்வளோ கிலோமீட்டருக்கு தீவுகள் இருக்கிறது, இவ்வளோ கிலோமீட்டருக்கு நிலம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆக தீ உருவப் பொருள், அது விறகை கடையும் வழி புலப்பட்டும் கடையாத வழி புலப்படாமல் இருத்தல் பற்றி நெருப்புக்கு உருவம்னு பேர் வச்சிருக்கோம். உருவம், அருவம், உருவம் என்ற இம்மூன்றில் எவ்வடிவம் கடவுளுக்கு உள்ளது அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வந்து நிலைக்கிறார் பாருங்க. சரி, இப்போ எல்லாம் அருவம் உருவம் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம சிவபெருமான் அருவமாக இருக்காரா, உருவமாக இருக்காரா, உருவமாக இருக்காரா, அதை சொல்லுங்க. இது சொல்றதுக்கு தான் அதெல்லாம் சொன்னது. அதாவது ஒரு ஒரு கருத்தை சொல்றதுல கூட இந்த ஆசிரியர் சிறப்பாக சொல்றார், சேக்கிழார் மாதிரி சொல்றார். இம்மூன்று வகை வடிவங்களுமே ஒருவனாகிய கடவுளுக்கு உள்ளனவா. மூணும் வேற வேறன்னு நினைச்சிடாதப்பா, இது எல்லாமே ஒருத்தர் தான். நடராசர் வேற கிடையாது, சிவலிங்கம் வேற கிடையாது, அதுபோல அருவமாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்றவரும் வேற கிடையாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு வள்ளல் பெருமான் சொன்னா அவர் யாரை சொல்றாரு? சிவபெருமானை தான் சொல்லுவார். சிவபெருமான் தான் அவர் ஆக்குனவர். அவரை ராமலிங்க அடிகளார் ராமலிங்க வள்ளல் ஆக்குனது யாரு? சிவபெருமான் தான். அவர் எப்படி சிவபெருமான் இல்லைன்னு அவர் சொல்ல முடியும்? இம்மூன்று வகை வடிவங்களுமே ஒருவனாகிய கடவுளுக்கு உள்ளனவாம். அவன் அவற்றுள் ஒவ்வொன்றை ஒவ்வொரு நிலையில் கொள்வான். தேவைக்கேற்றாற்போல் அந்தந்த நிலையில இருந்து அருள் செய்வான். ஒன்றோடு ஒன்று மாறுபாடான இம்மூவகை வடிவம் ஒருவனுக்கே உண்டு என்பதால் அவை அவனுக்கு இயற்கை அல்ல என்பது விளங்கும். மேலும் அவை வேண்டும் பொழுது கொண்டு வேண்டாத பொழுது அவனால் விடப்படுவன ஆதலால் அவை அவனுக்கு செயற்கை என்பதும் விளங்கும். அவனுக்கு அது செயற்கை. அப்போ இந்த ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு இந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு நேர்முக தேர்வு நடந்தது, அதுக்கு வேறு மாதிரி இருந்தோம். அதுக்கு முன்னால் வேறு ஒரு பணியில் இருந்தேன், அப்போ வேறு மாதிரி இருந்தேன். இப்போ நான் ஆசிரியராக இருக்கும்போது இப்படி இருக்கேன். இது கிளாஸ் முடிஞ்ச உடனே என்னுடைய மனைவிக்கு நான் கணவனாக இருப்பேன், என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் தந்தையாக இருப்பேன். அப்போ வேறு மாதிரி வேறு சப்ஜெக்ட் பேசுவேன். இப்போ பேசுகிற மாதிரியே அங்கே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்கள்ட்ட இப்போ என்னுடைய பேர குழந்தைகள்கிட்ட போய் நான் சைவ சித்தாந்த சுடர் ஆசிரியர், பதி இருக்கு, பசு இருக்கு, பாசம் இருக்குன்னு என் பேரண்ட்ட சொன்னால், தாத்தா உனக்கு வேற வேலையே இல்லை, வா என் கூட விளையாட வர்றியா இல்லையா, அதை சொல்லு, அப்படிதான் கேட்பான். சரிப்பா என்ன விளையாட்டு விளையாடலான்னா குரங்கு விளையாட்டு விளையாடலான்னு சொல்லுவோம். ஜம்ப் பண்ணி போகிறோம், இல்லைன்னா தவளை மாதிரி போவோம் 2 பேருன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறது, பேரம் பற்றி சொன்னால் தவளை மாதிரி நம்மளும் குடிக்க வேண்டியதான். முழங்கால் வலியும் தெரியாது, மூட்டு வலியும் தெரியாது, இடுப்பு வலியும் தெரியாது. பேர பிள்ளை சொன்னால் என்ன பண்ணுறது? அதுவும் ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அப்பவே கேட்டுறணும். ஒன்றோடு ஒன்று மாறுபாடான இம்மூவகை வடிவங்களும் ஒருவனுக்கே உண்டு என்பதால் அதை அவனுக்கு இயற்கை. அப்போ இப்போ இந்த உடையில நான் இங்க உட்கார்ந்து இந்த வகுப்பை எடுக்கிறது எனக்கு இயற்கை கிடையாது. இயற்கை அப்படின்னா நான் மாற்ற மாட்டேன்ல, மாறி மாறி பண்றேன் அப்படின்னா இது செயற்கையா பண்றேன். இந்த வகுப்புக்காக, இந்த யூடியூபுக்காக இப்படி பண்றோம். நார்மலாக நம்ம இப்போ இரவுல படுக்கிறோம், காலையில் எழுந்திரிக்கிறோம், இதே மாதிரி படுத்து இதே மாதிரி எழுந்திரிக்கிறோம் இல்லை. அது அப்போது இது என்னுடைய ஒரிஜினல், இது ஒரிஜினல் கிடையாது. இந்த வேஷம் ஒரிஜினல் கிடையாது. ஏன் மாறுது? திருநீர் இல்லாமல் இருந்தமே அதுவா ஒரிஜினலா? இல்லை, அதுவும் ஒரிஜினல் கிடையாது. ஏன் சில நேரம் திருநீர் அணிஞ்சும் இருக்கிறோம். அப்போது இது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஒரிஜினல்னு எடுத்துக்க முடியாது. அதனால் விடப்படுவன ஆதலால் அவை அவனுக்கு செயற்கை என்பதும் விளங்கும். இறைவனுடைய அருவமும் செயற்கை, உருவமும் செயற்கை, அருவுருவமும் செயற்கை.
இவ்வளோ செயற்கையை எதுக்காக பண்றான்னா உங்களுக்கும் எனக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் செய்கின்றான் பெருமான். அடுத்தது, இறைவன் இம்மூவகை உடம்புகளை தானே கொள்வானா அல்லது 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 நமக்கு போல அவனுக்கும் உடம்பை படைத்து கொடுக்க வேறொருவன் இருக்கின்றானா? நமக்கு உடம்பை யார் படைச்சா? படைக்கும் கடவுளாகிய பிரம்மா படைச்சாருன்னு சொல்றோம். இப்ப இறைவன் இப்போ உருவம் தாங்கி வர்றாரு அப்படின்னா அவரு உருவத்தை யாரு படைப்பாரு அப்படின்னு மாணவர் கேட்கிறார். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. பிறவி கடலில் வீழ்ந்துள்ள உயிர்களை போன்றவனா இறைவன்? 4 வகை தோற்றம், முட்டையிலிருந்து தோன்றுவது, வேர்வையிலிருந்து தோன்றுவது, வித்திலிருந்து தோன்றுவது, தாயின் கருப்பையிலிருந்து தோன்றுவது, இதுவா இறைவன்? சிவபெருமான் தாயின் கருப்பையிலிருந்து வந்திருக்கானா? சிவபெருமான் விதையிலிருந்து வந்தானா? நான் விதையத்தான் விதைச்சேன், அது மரமா வந்திருக்கு, சிவபெருமானா வந்திருக்குது அப்படியா? இந்த 4 வகை தோற்றத்திலும் அவன் வரவில்லை, அப்புறம் எப்படி வந்திருப்பான்? இதெல்லாம் நமக்காக இறைவன் வகுத்த நெறிகள். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதங்கள். 84 லட்சம் யோனி பேதங்களை சிவபெருமான் எடுப்பானா? புல்லாய், கூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இப்ப சிவபெருமானும் இப்படி பண்ணியிருப்பானா? ஓரறிவு உடைய தாவரங்கள், ஈரறிவு உடைய கடல்வாழ் உயிரினங்கள், 3 அறிவு உடைய உருவன, 4 அறிவு உடைய நடப்பன, 5 அறிவு பரப்பன, 5 அறிவு உடைய விலங்குகள், 6 அறிவு உடைய மனிதர்கள், இப்படி சிவபெருமான் ஓரறிவு ஈரறிவு கொண்டு இப்ப 6வது அறிவுக்கு உயர்ந்திருப்பானா? இறைவன் பிறவி கடலில் வீழ்ந்துள்ள உயிர்களை போன்றவனா இறைவன்? உயிர்களின் நிலையில் அவன் இருந்தாலன்றோ அவனுக்குரிய உடம்பை படைத்து தர வேறொருவன் வேண்டும்? நமக்கு உடம்பை பிரம்மாவை வச்சு சிவபெருமான் ஏன் படைக்கிறாரு? நம்ம உயிராக இருக்கிறோம், ஆணவ மலத்தில் இருக்கிறோம் படைக்கிறார். பதியினை சென்று அணுகா பசு பாசம். இப்போ அவருக்கு எதுக்கு உடம்பு? இறைவன் பிறப்பிற்படாத பெருமையுடையவன். நம்மளை போல பிறவிகள் அவனுக்கு இல்லை, தேவையில்லை. மேலும் பிறப்பிற்பட்டுள்ள நம்மனோர்க்கெல்லாம் அவனே உடம்பினை தருபவன். உலகத்துக்கே அவன் தான் கொடுக்குறான், அவனுக்கு கொடுக்குறவன் யார் இருக்க முடியும்? ஆதலால் அவன் தான் விரும்பிய உடம்பை விரும்பியபடி தானே கொள்வான். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தன்வயத்தன். இதில் தான் அவன் தன்வயத்தன். உடம்பை அவன் எடுத்துக்கிறதுல தன்வயத்தன். உடம்பை அவன் எங்கேருந்து எடுக்க முடியும்? இல்லது தோன்றாதுன்னு சர்க்காரியவாதம் சொல்லுது. அப்போ பதியை விட்டால் பசு இருக்கு, பசு உயிர், அதுலேருந்து அவன் உடம்பு எடுக்க மாட்டான். இன்னொன்று பாசம் இருக்குது, ஆணவம் கண்மம் மாயை, அதுலேருந்து அவன் உடம்பு எடுக்க மாட்டான். அப்போ அவனுக்கு உடம்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பதியிலேருந்தே வந்துச்சு. அவனுடைய அருளே உடலாக கொண்டவனே 8வது குணத்தில் 2வது குணம் நம்ம படிக்கிறோம். என் குணத்தில் உயிர்களே உருவமாகிய உடம்பை உடையனவாய் உள்ளன. உடம்பு காரணமாகவே உயிர்களுக்கு அறிவும் செயலும் உடம்பு அளவிலேயே சிறிதாய் நிகழ்கின்றன. நமக்கு எதுக்காக இறைவன் உடலை கொடுத்தான்? அறிவு விளக்கம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உடலை கொடுத்தான். இந்த உடல் கொடுத்ததுடைய நோக்கம் அதுதான். நம்ம இந்த உடலை கொண்டு நம்ம ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் பெற வேண்டும்னு இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தினந்தோறும் வேலைக்கு போகிறாங்க. நீ காலையில் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறோன்ட்டு போகிறோம். எதுக்கு போகிறோம்? அடாடா, நம்ம பிறந்தது இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக போகிறோம். சம்பாதிக்கணும், இல்லைனா லாஸ் ஆஃப் பே போட்டுருவாங்க, இஎம்ஐ கட்ட முடியாது, அதுக்காக போகிறோம். அந்த இஎம்ஐ முடிஞ்சதுன்னா அத்தோட முடிச்சோமா? அந்த இஎம்ஐ முடிய போகுதுன்னு தெரிஞ்சாலே வீட்டில் சொல்லிடுறாங்க அடுத்து என்ன வாங்கணும். இங்கே வாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன். அதுக்கு வாங்கின கடன் இப்போ வர்ற பிப்ரவரியோட முடியுதுங்க. அப்படியா? இப்போ நம்ம இப்போவே இதை வாங்கிட்டோம் அப்படின்னா மார்ச்லேருந்து இதுக்கு கட்டிக்கலாங்க அப்படின்னு மெதுவாக அமைதியாக காதில் சொல்லுவாங்க. இப்படியே காலம்புற கடன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உயிர்களே உருவமாகிய உடம்பை உடையனவாய் உள்ளனப்பா. இறைவனும் உருவமாகிய உடம்பை உடையவன் என்றால் உயிர்களுக்கு உள்ளது போல அவனுக்கும் இக்குற்றங்கள் உள்ளன என்று ஆகிவிடாதா அப்படின்னு மாணவர் கேட்கிறார். ஆசிரியர் என்ன சொல்றாரு? உயிர்களே சிற்றறிவும் சிறு செயலும் உடையவை. இறைவனோ இயல்பாகவே முற்றறிவும் பேராற்றலும் உடையவன், பேரானந்தமும் உடையவன். எழுதிக்கங்க கூட, சச்சிதானந்தம்.
ஆதலால் அவனது அறிவும் செயலும் உடம்பளவில் நில்லாது எவ்விடத்தும் நிகழ்வனவா. இப்போ நான் வந்து இந்த நூலை எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இதை நான் எடுக்கும் பொழுது இங்கே உட்காந்து கந்தர்வ கோட்டையில் உட்காந்து உங்கள் முன்னாடி இதை எடுக்க முடியும். இப்போ நான் மலேசியாவிலேருந்து இந்த நூலை தூக்க முடியுமா? அங்கே இருக்கிற ஒரு நூலை நான் மலேசியாவில் இதை தூக்குறேன்னு சொல்ல முடியுமா? விசா வேணும், பறக்கணும், ஃப்ளைட்டில் போகணும், இமிக்ரேஷனில் நிற்கணும், அதெல்லாம் பண்ணால் தான் அங்கே போக முடியும். இப்படி சிவபெருமான் ஒரு தடவையும் பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து இப்படியே செக்இன் கவுண்டரில் போய் நின்று, அப்புறம் செக்யூரிட்டி செக்கில் கையை தூக்கி நின்று செக் பண்ணிக்கிட்டு, அப்புறம் லக்கேஜ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு, நம்ம சீட் நம்பர் A2ன்னு சொல்கிறாங்க, அதில் போய் உட்காந்து இப்படி மலேசியாவில் போய் அருள் செய்ய முடியுமா? அவன் எப்படிப்பட்ட ஒரு கடவுள் நமக்கு கடவுளாக கிடைச்சிருக்காரு பாருங்க. உயிர்களே சிற்றறிவும் சிறு செயலும் உடையவை, இறைவனோ இயல்பாகவே முற்றறிவும் பேராற்றலும் உடையவனாதலால் அவனது அறிவும் செயலும் உடம்பளவில் நில்லாது எவ்விடத்தும் எக்காலத்தும் முற்றறிவு உடையவன் படிக்கிறோம் என் குணத்துல. அவன் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, லைவா எல்லாத்தையும் பார்ப்பான்னு சொல்லியிருக்கேன். இங்கே உட்காந்து நம்ம எடுக்கிற இப்போ நம்ம எடுக்கிற வகுப்பை இறைவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் ஒழுங்கா எடுக்கிறமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன் இது அவனுடைய பாடம். இது அவனை பற்றி பேசுகிறோம், ஏதாவது தப்பாக சொல்லிடக்கூடாது நம்மளை பற்றின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக என் வாயில் நின்றுட்டு இருப்பார் அவர். நீ உன்னை பற்றி தப்பாக சொல்லிக்க பரவாயில்ல தம்பி, என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லி விட்டுறாத ஊரில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே கந்தரகோட்டையில் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்களை வந்து திருநெல்வேலியில் பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ பெருமான், நம் பெருமான் வந்து உடம்பளவில் இல்லாமல் எவ்விடத்தும் எக்காலத்திலும் 3 காலங்களையும் முற்றும் உணர்கின்றவன் அவன். மேலும் அவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். இது இவரை எனக்கு பிடிக்கும், இவர் எனக்கு பிடிக்காது, அவர் அந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி, இவர் பேசுறது எனக்கு பிடிக்காது, அவர் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காது, அப்படி வேண்டுதல் வேண்டாம். எனக்கு இது வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு. சிவபெருமான் வந்து இந்த உயிர்களுக்கு என்ன சொல்றது, உடம்ப கொடுக்கறதுனாலே எனக்கு பிடிக்காதுப்பா, அப்படியெல்லாம் எதுவுமே வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். ஒன்றை விரும்புதலும் மற்றொன்றை வெறுத்தலும் அவன்பால் இல்லை. நன்றாக அண்டர்லைன் பண்ணி. அப்போ சிவபெருமானுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்தா விரும்புவானா? இல்லை, தெரியலையே. ஆசிரியர் என்ன சொல்றாரு? ஒன்றை விரும்புதலும் வெறுத்தலும் அவன்பால் இல்லைன்னு சொல்லிட்டார். பால் வாங்கி கூட ஊற்ற வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் பால் அவன் விரும்புறது இல்லைன்னு ஆசிரியர் சொல்றேன். ஒன்றை விரும்புதலும் வெறுத்தலும் அவன்கிட்ட இல்லை. அதனால நீ அர்ச்சனை பண்ணாலும் சரி, கோமயத்தில் பண்ணாலும் சரி, பாலில் பண்ணாலும் சரி, பேக்கெட் பாலில் பண்ணாலும் சரி, மாட்டுப்பாலில் பண்ணாலும் சரி, எதையாவது ஒரு டூப்ளிகேட் பாலில் பண்ணாலும் சரி, அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நமக்கு தான் சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம், பால் வாங்கி தீர்த்தம் சாப்பிட்டுட்டோம், அதனால நமக்கு பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நமக்கு தான் அந்த பலனே தவிர பெருமானுக்கு எந்த பலனும் கிடையாது. அதலால் உலக பற்றும் அதனால் விளையும் இன்ப துன்பங்களும் அவனுக்கு நிச்சயமாக இல்லை. எல்லாம் வல்ல அவனுக்கு தான் நினைத்தவாறு ஆக மாட்டாமையாகிய குறை இல்லை. அவனுக்கு என்ன வேணும்? நம்ம தான் வேண்டுறோம், இறைவா இந்த பிறவிதான் இப்படி போச்சு, ஏதோ ஐயா சொல்றாங்க சஞ்சிதங்கிறாங்க, பஞ்சிதங்கிறாங்க, குஞ்சிதம்ன்றாங்க, என்னவோ சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பெரிய குற்றம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. சரி, ஓகே, இனிமேயாவது அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா அதுலையாவது இப்படி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொடுப்பா அப்படின்னு சொல்லி இப்போ சிவபெருமானிய முன்னாடி வந்து கையில் தரிசாமி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். இறைவா, கொஞ்சம் முடி கொட்டி இருக்குது எனக்கு, அடுத்த பிறவில நல்லா கருன்னு இந்த சிக் ஷாம்பு காமிக்கிறாங்களே ஷாம்பு விளம்பரத்துக்கு, அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல கருன்னு முடியே கொடுப்பா. அப்படிதான் நம்ம வேண்டும் இறைவன். கடவுளை இறைவன்கிட்ட என்ன வேண்டணுங்கிறது தெரியாமலே நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல அவனுக்கு தான் நினைத்தவாறு ஆக மாட்டாமையாகிய குறை இல்லை. ஆகையால் தான் நினைத்த உருவை நினைத்தவாறே அவன் கொள்வான். அங்கனம் கொள்ளினும் மேற்கூறிய குற்றங்கள் இல்லாதவனாய் நிற்பான். அவன் உருவத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் இந்த வேண்டுதல் வேண்டாமை இந்த மாதிரி அடிப்படை கொள்கைகளிலிருந்து அவன் மாறமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசிரியர். அருமையான இந்த பாடம் ரொம்ப முக்கியமான, நம்மளுடைய சைவ சமயத்திலேயே இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிற பாடங்களில் கொஞ்சம் தூரத்தில் இறைவனுடைய இதே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாருங்க, உயிர் வந்துருச்சு, அடுத்து
இறைவன் இறைவன் நமக்கு அருள் செய்கின்றதுல இந்த 2 நிலைகள் முக்கியமானது. ஒன்றாயும் உடனாயும் வேறாயும், அதை இன்னைக்கு படிச்சிருக்கோம். இறைவன் உருவமாயும் உருவமாயும் அருவமாயும் இருந்து உயிர்களுக்கு அருள் செய்கின்றான் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். இதுவே ஒரு நிறையா தான், பெரிய ஸ்டஃப். ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் முழுவதும் புரிஞ்சிருக்காது. நமக்கு பல முறை படிக்கணும். ஐயா வைத்தியநாதன் ஐயா இந்த உடனாயும் இருக்கிறான் இறைவன் சொல்கிறதுக்கு நெய்வேலியில் கிளாஸ் எடுத்தாலும் சொல்கிறாரு, சென்னையில் கிளாஸ் எடுத்தாலும் சொல்லுவார், திருவாவடுதுறையில் கிளாஸ் எடுத்தாலும் சொல்லுவார், திருவிசமங்கையில் கிளாஸ் எடுத்தாலும் சொல்லுவார். அவங்க வேற ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு தாய் கை குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த ஒன்றாயும் உடனாயுங்கிறதுக்கு அந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க வைத்தியநாதன் ஐயா. அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற ஒரு குழந்தை அப்படியே சின்சியராக அம்மா நான் பால் குடிக்கிறேன் அப்படின்னு 10 நிமிஷம் குடிச்சிட்டு விட்டுறேன் அப்படின்னு நம்ம கையில் அறக்கட்டளை மாதிரி ரூல்ஸாக பேசும். அது பாட்டுக்கு பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் ஏதாவது கையில் கிடைச்சா விளையாண்டுக்கிட்டு இருக்கும், இன்னொன்று ஏதாவது எடுத்துக்கிட்டே இருக்கும், அதை போய் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கு இந்த தாய் அதோடவே சேர்ந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, அது நகர்ற மாதிரி. இப்படி ஒரு உதாரணத்தை ஐயா சொல்லி விளக்குவாங்க உடனாய். அப்படி பல பேர் பல காலத்தில் விளக்கியும் புரியாத ஒரு சப்ஜெக்டு நம்ம இன்னைக்கு எளிமையாக படிச்சிருக்கிறோம் ஆனந்தராசன் ஐயாவுடைய அருளால். மீண்டும் மீண்டும் படித்து தெளிவு பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த அளவில் நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம். 69வது கேள்வியிலேருந்து ஆரம்பித்து 79வது கேள்வியில் முடிச்சிருக்கிறோம். அடுத்த வகுப்பிலிருந்து 80வது கேள்வி